அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ தான் உங்களுக்கு கடைசியா செல்ல வந்தது வந்து இப்போ இது வந்து ரிவிஷன் அண்ட் பேப்பர் கிளாஸ். அப்போ நீங்க வந்து இப்போ ரிவிஷன் சொல்லி என்ன வந்து இப்போ நான் இடத்துல சொல்லிட்டு இருக்கும் இன்றைக்கு வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கம் தானேன்னு சொல்லி. ஸோ அப்போ நீங்க வந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் இப்போ நீங்க நேரத்தோட பார்த்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருச்சோ மேலும் ஆனால் கொஞ்சம் அந்த நோட்ஸ் ஃப்ளோல செஞ்சு கொண்டு சொல்லிக்கொண்டு போறேன். அதை சுட்டி நீங்க கிளாஸ்க்கு வரத்துக்கு கொஞ்சம் முன்னுக்கு கொஞ்சம் நோட்ஸ் பெரட்டி பாட்டு சும்மா பெரட்டி பார்த்தா சரி. வாஸ்து கொஞ்சம் தெரியல எந்தெந்த விஷயங்கள் இருந்துச்சு எந்தெந்த ஓர்டர்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிவிஷனே கொஞ்சம் பார்த்து வரணும். மற்ற கேள்வியை கொஞ்சம் கட்டாயம் ட்ரை பண்ணிக்கணும் வரணும். என்ன கேட்டா வந்து இப்ப நான் கேள்வி இப்ப இந்த மிச்சமே கேட்டா வந்து இப்ப பிசிக்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிச்சம் இந்த பிசிக்ஸ் கஷ்டமாக விளங்காம போறதுக்கு காரணம் வந்து கேட்டா வந்து அந்த வெஸ்ட்டுக்கு கொஞ்சம் அந்த வெஸ்ட்டுக்கு அந்த புதிய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ வெளிலேருந்து வர பிள்ளைங்க. ஸோ அதை சுற்றி அவங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் அந்த என்ன இப்போ ஓவரால் நினைப்புல தான் இருந்துச்சு வெஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேர்ம் எழுதிக்கணும் போகலாம் கொஞ்சம் விளங்கி அதுட்டு வந்து ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ்ல கொஞ்சம் கட் அடிச்சுக்க நோட்ஸ் எடுக்க இருந்தானே பார்த்து குறையில இருந்தானே அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளோல அப்படி போறேன் சரியோ. ஆனால் அப்படி போகல இப்போ ஒரு கிளாஸ் திடீர்னு ஹட்டாண்டு வச்சோடனே அடுத்த கிளாஸ் விளங்காம போறேன். அதுலதான் மிச்சம் பிசிக்ஸ்ல அப்படி இப்படி விட்டுக்கணும் போறேன். அதுதான் சொல்லியே அது எனக்கு கேட்டா வந்து அதே மாதிரி நீங்க முந்தின கிளாஸ் படிச்சுட்டு எந்த கிளாஸ் போறனாலும் பரவாயில்ல அந்த கிளாஸ் போகிறது கொஞ்சம் முந்தி இப்போ கிளாஸ் ஒரு 2-3 கிளாஸ் இருந்துச்சுன்னா ஒரு நீங்க வீட்ல இருந்து போக முடியும் சரி இல்லை கொஞ்சம் கிளாஸுக்கு ஏரியா போயிட்டு சரி கொஞ்சம் அந்த கிளாஸ் தொடங்க முந்தின கிளாஸ் போறத கொஞ்சம் பாத்துக்கணும். அதே மாதிரி கேள்வியில் அது இருந்துச்சுன்னா வந்து கேள்வி நீங்க நேரத்தோட செஞ்சுட்டுன்னு சொல்லி சொன்னாலும் கிளாஸ் தொடங்க முந்தி கொஞ்சம் பாத்துக்கணும். அப்பதான் வந்து பிக்கப் ஆகி இல்லைங்க. ரைட். அப்ப எல்லாரும் கொஸ்டின் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. ரைட். அப்ப நான் வந்து இப்ப மற்ற முக்கியமா வந்து எஸ்ஏ கேள்வி கேட்டா வந்து இப்ப எஸ்ஏ கேள்வி இப்ப எம்சிக்கு மாதிரி இல்லையே. இப்ப நான் உங்களுக்கு தெரிஞ்சு நான் எம்சிக்கு சொல்லி காட்டுறதா வேற மெத்தட் வேற. அது நான் வந்து எப்படி குயிக்கா எப்படி ஆன்சரே போறதுதான் காட்டுது உங்களுக்கு எல்லாரும் இல்லையா. குயிக்கா எப்படி ஆன்சருக்கு போற எம்சி ஏன்னா எம்சிக்கு வந்து எங்களுக்கு ரஃப் ஷீட் ஒன்றும் தேவையில்லை அப்படி இஷ்யூ ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் ரஃப் ஷீட்டை வந்து அவன் ரஃப் ஷீட்டை கொடுத்து வேலை வேண்டாம் எடுக்க வாரதான் ரஃப் ஷீட் எடுக்க வார அது கொடுத்து வேலையும் இல்லை ஒரு யூஸும் இல்லை அவன் பார்க்க போறோம் இல்லை. நாங்க அந்த புள்ளடித்தால எந்த மார்க் பண்ணி குடிக்கோ அதுதான் நாங்க ஆன்சர் சரியோ. அப்ப அது நாங்க எப்படி சரி எனக்கு எப்படி சரி ஆன்சரை டக்கிள் பண்ணி எப்படி சரி அந்த ஆன்சர் எப்படி 5 விடையில இருந்து எப்படி விடை விட்டியே 3 விடையை விட்டு கடைசி 2 விடையை எப்படி எனக்கு அப்புறம் அந்த 2 விடையில இருந்து எப்படி ஆன்சர் போறோம்னு சொல்லி தான் நாங்க எம்சிக்யூல வாக்கிய எம்சிக்யூ மெத்தட் எம்சிக்யூவா தான் செய்யணும் இல்லைங்கயா. அது எஸ்ஏ செஞ்சுவே இல்லை எஸ்ஏ தான் செய்யணும் ஸ்ட்ரக்சரா தான் செய்யணும். அதாவது எப்படி செய்தோம் நாங்க அப்படி தான் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணவும் வேணும் சரியோ. இப்ப நாங்க இப்ப எஸ்ஏ அப்படின்னுட்டா வந்து கொஞ்சம் நாங்க இப்ப ஸ்கீமோட சேர்த்து பார்த்துக்கொண்டு போவோம் சரியானே. நீங்க ஸ்கிரீன் எடுத்துக்கொள்ள வேணாம் இல்லைன்னா நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி கொண்டு பார்த்து கொண்டு கேள்வி ஓகே தானே நான் சொல்லி தரதானே. ரைட். சார் இஷ்யூ ஒன்று சொல்லிச்சேன்னா உங்களுக்கு மெசேஜ் போடையிலும் மற்ற வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள உங்களுக்கு டவுட் வந்து திடீர்னு மைக் சரி மியூட் ஆகிய மற்ற திடீர்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிற போற விஷயத்துல சரி உங்களுக்கு டவுட் திடீர்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி மைக் அன்மியூட் பண்ணி கேட்டுக்கோங்க. என் டேட்டா வந்து அப்ப அந்த ஃப்ளோவோட சொல்லிக்கொண்டு போயிட்டாலும் மற்ற உங்களுக்கும் லேசி இந்த ஏன்னா இல்லை சும்மா என்னடா இல்லை நான் ஃபுல்லா இந்த திருப்பி நான் விளங்கப்படுத்தக்குள்ள போன் பார்த்து படி இல்லை. ஸோ அப்போ நான் ஃபுல்லா விளங்கப்படுத்தி முடிஞ்ச அப்புறம் தான் திருப்பி விளங்கப்படுத்துவேன் உடனே உங்களுக்கு டைமும் வேஸ்ட்டு சரியோ. அப்போ உடனே ஹேட் கொண்டு சொன்னா உங்களுக்கும் லேசி இல்லாட்டி சும்மா இல்லை டைமும் வேஸ்டா போது திருப்பி செல்ல கொள்ளை ஏன்னா நான் ஃபுல்லா அழகாக திருப்பி செல்லவாயே. ரைட். வீடியோ வாரதானே எல்லாருக்கும் வீடியோ வரல ஒரு புள்ள போட்டுச்சு. ஏதாவது நம்ம சொன்ன பின் பண்ணிக்கோங்க வீடியோவை அத்தனை சொன்னேன். என்னால என் ஆடியோ ஒரு டிவைஸ்ல வீடியோ ஒரு டிவைஸ்ல. ஸோ அதான் சொன்ன வீடியோ பின் பண்ணிக்கோங்க அப்பதான் வீடியோ வரும் இந்த மெயின் ஸ்கிரீன்ல. அப்படியும் வீடியோ வராத ஆட்கள் வந்து கொஞ்சம் லீவ் ஆயிட்டு ஜாயின் ஆக வருமாச்சும் ஏன்னா எல்லாருக்கும் வீடியோ வரும் ஷூ இல்லை. சர்ச்சிட்டையும் அப்படி வீடியோ வராத ஆட்கள் இருந்தால் கொஞ்சம் லீவ் ஆயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க.
இல்லாட்டி ஒன்று வந்து மெயின் ஸ்கிரீன்ல வீடியோ வராட்டி காரணம் மெயின் ஸ்கிரீன்ல அந்த வீடியோ வராட்டி இப்போ பிசி லேப்டாப் சொன்னா கேலரி போய்த்து பாருங்க வீடியோ வரும். அப்படி இருந்தா பின் பண்ணி எடுத்துக்கோங்க. மற்ற ஃபோன்ல சொன்னா லெஃப்ட் சைடுக்கு ஸ்வைப் பண்ணி கேலரியில வைத்து டபுள் டெப் பண்ணி பின் பண்ணிக்கோங்க வீடியோவை. ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல அந்த பெஸ்டோட தான் மெயின் ஸ்கிரீன்ல வீடியோ வரணும்னு சொல்லி சொன்னா. அப்படியும் வீடியோவே இல்லைன்னு சொன்னாலுக்கு தான் கொஞ்சம் லீவ் ஆகிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேயா? வீடியோ வரலன்னு சொன்னால் ரைட். இப்போ மற்றது வந்து எங்க எங்கட எனக்கு ஒரே ஒரு ஆள் தான் நான் கேள்வி வாசிச்சுன்னா வாசிச்சு ஒரே ஒரு ஆள் தான் இருந்துச்சு வந்தி சௌதரி இன்றைக்கு. ரைட். அப்ப இன்றைக்கு தாரன் பார்க்கும். இன்றைக்கு தாருக்கன் இன்றைக்கு புதிய ஆட்கள்ல வந்துருச்சு. தாருக்கம் விருப்பம் கேள்வி வாசிச்சதுக்கு. இந்த கேள்வி எனக்கு வாசிச்சது எனக்கு நான் குயிக்கா வாசிக்கொள்ளி கேள்வி அதுக்கல்ல இந்த கேள்வி வாசிச்சலி வந்து உங்களை கொஞ்சம் ஆக்டிவ் ஆக்குறது தான் கிளாஸ்ல. விருப்பமான ஆட்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ரைட் ஓகே வரோம். ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் நான் மெயின் கேள்வி நான் வாசிச்சேன். அது பிறகு உங்களுக்கு விருப்பமான ஆட்களுக்கு ஒரு பாட்டா ரீட் பண்ணிடுவா. பட் ஃபர்ஸ்ட் அது முதலாவது கேள்வி எல்லாருக்கும் இடிச்சோ சிலாக்க போன்ல கேள்வி ஆக்கள் வந்து நான் வச்சிருந்தா கொஞ்சம் ரீட் பண்ணியும் கூட. ஏனென்றால் சிலாக்களுக்கு போன் 1998 கேள்வி தானே. ஸோ சிலாக்களுக்கு போன்ல இருக்கும். இப்போ கிளாஸ் வரக்குள்ள அதையும் பார்க்கலவே. இந்த கேள்வியும் பாரமற்ற விரிபடா இலை ஒன்றினால் சரியோ 1.4 கிலோகிராம் திணிவுடைய குற்றி ஒன்று தொங்குவிடப்பட்டுள்ளது. 60 மீட்டர் per செகண்ட் வேகத்துடன் கிடையாக அசையும் 1 கிலோகிராம் திணிவுடைய குண்டொன்று இக்குற்றியுடன் மோதி குற்றினுள்ளே சொருகிக் கொள்கின்றது. சொருகிக் கொள்கின்ற அர்த்தம் புயர்ந்து கொள்கின்றது. மற்ற எனக்கு அந்த சொல்லிச்சு விரிபடா இலையை பத்தி சொல்லிச்சு. அப்ப இங்க மீலியல் கான்செப்ட் ஒன்று இல்லை. ஆனா பிறகு வார மீலியல் கான்செப்ட் ஒன்று சரியோ. பாசிபிரிக்கல் ஸ்டைல் எப்படின்னா 1.4 கிலோகிராம் தந்து அப்புறமா அவங்க 1.1 கிலோகிராம் வந்து ஜாயிண்ட் ஆயுமே. அப்ப இந்த சுருக்கல்களை இலவாக்கிறதுக்கு இல்லைங்கண்ணா. மத்த நீங்க கட்டாயம் வந்து எஸ்ஏ கீழே சுருக்கல் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டெப் எழுதணும், இந்த ஸ்டெப் எழுதப்படாது சரியோ. இப்ப வெஸ்பாட் கேள்வி எப்படிங்க? இம்மோதுகைக்கு முன்னர் குண்டினது இயக்கப்பாட்டு சக்தியாது. ரைட். அதாவது மோதுகைக்கு முன்னர் குண்டின் இயக்க சக்தி 1998. எழுத்து கொஞ்சம் அப்படி இப்படி தானே நீ தெரியும் தானே. லெவலுக்கு வந்து அப்படித்தான் அவ்வளோ நீங்கள் தான் பஸ் தான் எழுதிச்சுமா. அப்ப நான் லெவலும் தாண்டி நினைச்சு மெக்கானிக் சேசி. இப்ப சரியான நீங்க எங்களுக்கு மோதுகைக்கு முன் குண்டின் இயக்க சக்தி ஏன்னா எழுதிக்கொள்ளாமே. மற்றது வந்து இப்ப எஸ்ஐகேல வந்து முக்கியமா கேட்டா வந்து நீங்க என்ன மட்டும் வசனத்தை எழுதுங்க சரியோ. வசனத்தை எழுத பாருங்க. டைம் இல்லாட்டி மட்டும் கொஞ்சம் விளங்கிய மாதிரிக்கு ஷார்ட் பண்ணுங்க இல்லைங்கயா. ஏன்னா எழுதி மட்டும் நல்லா அதுக்கு மார்க்ஸ் போடின்னு சொல்லி இல்லை. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கிளியரா டேட்டா வந்து எங்களுக்கு மார்க்ஸ் முக்கியமே சரியோ. எங்களுக்கு மார்க்ஸ் முக்கியம். சோ அப்ப நாங்க வந்து எங்களுக்கு திருப்தி ஆளுக்கு எவ்வளவு லேசா குடிக்க அதுக்கு அவ்வளவுக்கு அவருக்கு லேசி இல்லைங்கண்ணா. அப்ப என்னடா இப்ப நாங்க எப்படி வந்து பேப்பர் திருப்தியாளோட சரி இப்ப எங்கட பேப்பருக்கும் திருப்தியாளுக்கு மேல ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் உருவாக்க பார்க்கணும். பேப்பர் அப்ப நாங்க கொஞ்சம் உறுப்புமே எழுதுங்க அப்படி சொல்லலைன்னா கொஞ்சம் எழுதியத்த கொஞ்சம் விளங்கத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் வசனத்துல கொஞ்சம் எழுதி ஏன்னா எழுத்து வந்து விளங்கிய லெவலுக்கு இருந்தா போதுமா சரியோ. உறுப்பு மேலும் எழுத சொல்லல விளங்கிய மாதிரி எழுதுனா போதும் சரியோ. ரீட் பண்ண வேண்டிய லெவலுக்கு ரைட். அப்ப நான் ஷோட்டா எழுதிக்கொள்ளினா நீங்க எழுதிக்கோங்க மோதுகைக்கு முன் குண்டின் இயக்க சக்தி குண்டுடையா. ஏண்டா அது வந்து குற்றி ஓய்வில் நினைச்சு மோதுகைக்கு
முன் குண்டின் இயக்க சக்தி. சரியா? இந்த லெவலுக்கு எழுதினாலும் ஓகே. முதலைக்கு முன் குண்டின் இயக்க சக்தி ஷார்ட் பண்ணி எழுதிடும், பரவாயில்ல. அப்ப எந்த ஆன்சர் வர ஹாஃப் இன்டூ அப்ப பிஸ்கெட் தானே, அப்ப திணிவு 0.1 வேகம் 60 சொன்ன, 60 வர்க்கம். ஸோ எப்படி சுருக்கி எங்களுக்கு அறுபத்தரை இந்த தசமொண்டை நான் வச்சுக்கொண்டேன். ஸோ என்ன 60 60 6 இந்த தசமொண்டு இருக்கு தானே, தசமொண்டு இருக்கு எனக்கு 60 60. ஸோ அப்போ 60 60 நான் வந்து போடாம அந்த சைஃபர் ஒன்று இது தசமொண்டுக்காவே விட்டுட்டு, ஓகேயா? விட்டுட்டு இப்ப இது நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதானே, இது எங்கட சுருக்கல் தான், இது எங்களுக்கு வேணுமே விட்டு கொள்ளலும். சரியா? இது எங்கட சுருக்கல், இதுதான் ஸ்டெப், மெயின் ஸ்டெப். இதுக்கு ஒரு மார்க்ஸ் முடிஞ்சு இது எங்களுக்கு எப்படி வேணுமே இது எழுதி கொள்ளலும். நான் சும்மா எழுதிய தசமொண்டு, இப்ப இதுல இது நான் ஒரு சைஃபர் விட்டுட்டு 60 60 தானே, அப்ப இதுல இருந்து ஒரு சைஃபர் விட்டுட்டு அப்ப 6 தர 60 180 ஜூல். சரியா? அடுத்த கேள்வி நானே ரீட் பண்ணவா? இப்ப இன்றைக்கு டைம் போகுமேனா ஆச்சுட்டு பாவம். நான் சரி ரீட் பண்ணி உண்டு ட்ரை சென்ட் பண்ணுவோம். ரீட் பண்ணியாதா சரி இருந்தா ரைட், ரீட் பண்ணுங்க. அப்ப ட்ரை சென்ட் பண்ணி செகண்ட் கேள்வி. ஓகே, ரெசியன் பண்ணிடுவா. ரீட் பண்ணியா? டூ ஐ டாட் குயிக்கா இல்லை வேற ஏதாவது சரி, யாராவது ரீட் பண்ணா சரி. ஷர்மிளா இல்லை இன்றைக்கு அனுச்சுனா. ஷர்மிளா ரீட் பண்ணியா? இல்லாட்டி தான் சரி ரீட் பண்ணாங்க. ஷர்மிளா அனுச்சு தானே, ஷர்மிளா எல்லாமே ரீட் பண்ணியா? ரைட்டா? ரைட். அப்ப நாங்க பாவமா இம்மோதுகை விளைவாக இத்தொகுதியினது இயக்கப்பாட்டு சக்தி மைக் சொல்லுங்க. மைக் சரி இடையில மியூட் ஆனிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் டக்குன்னு மைக் கன்மை பண்ணி சரி சொல்லுங்க. சரி. இம்மோதுகை விளைவாக இத்தொகுதியினது இயக்கப்பாட்டு சக்தியின் சதவீத இழப்பை கணிக்குக. ரைட், இயக்கப்பாட்டு சக்தியின் சதவீத இழப்பை கணிக்குக அப்படின்னு சொன்னா அப்ப இது வந்து ஒரு பூர்ண மீள்தன்மை மோதுகை அல்ல. என்ன இப்ப புதஞ்சிட்டேன்னு சொல்லிட்டேன், குற்றிக்குள்ள குண்டு புதஞ்சிட்டுன்னு சொல்லி எங்களுக்கு ஏற்கனவே சரி. அப்ப ரெண்டும் சேர்ந்து இயங்க போறேன்னு சொல்லி சொன்னாலே, ஒன்றா இயங்க போறேன்னு சொன்னாலே அங்க அது பூர்ண மீள்தன்மை மோதுகை அல்ல. சரி, இப்ப இவங்க இம்மோதுகை விளைவா இத்தொகுதியின் இயக்கப்பாட்டு சக்தியின் சதவீத இழப்பை கணிக்கு அதை பேசி செஞ்சுட்டு போமே. மத்ததை பாட்டுருவோம். இங்கு சக்தி அப்படின்னுட்டா வந்து அர்த்தம் சக்தி இழப்புன்னு நடந்துச்சு. அப்ப சக்தி இழப்பு எதால வரையில மேன் உண்டு மோதுகையினால வெப்பம் உருவாகலும், மத்த வந்து சவுண்ட் கேட்கல மொழி. சோ அதனால அப்ப இங்க அடுத்து இங்கு சக்தி காப்பு விதி மீறப்படுகின்றது என்ற நிலைப்பாட்டை குறிப்பிடுகின்றதா முதல் விடை விலக்கு இல்ல. சக்தி வந்து எந்த நடந்துச்சு, வேற வடிவங்களா மாற்றப்பட்டுச்சு. ரைட். அப்ப நான் எழுதி எப்படின்னு பார்ப்போம். ரைட். இப்ப எந்த கேட்டா வந்து நாங்க முதல்ல இப்ப சதவீத இழப்பு தான் கேட்டேன். அப்ப சதவீத இழப்பு காணக்குள்ள இப்ப சதவீத இழப்புன்னு சொல்லி கேட்டோன்னே எந்த நடக்கணும், சக்தியில சதவீத இழப்பு மோதுகையால் நடந்தது. அப்ப ஆரம்பத்துல வந்து எந்த கேட்டா வந்து குற்றிக்கு மட்டும்தான் சக்தி இருந்தது. சரியா?
ஆரம்பத்துல வந்து இந்த அந்த சாரி குண்டுக்கு குற்றியும் குண்டும் தானே, குண்டுக்கு மட்டும்தான் இயக்க சக்தி இருந்த, மற்ற ஓய்வில் இருந்த. சோ அப்ப ஆரம்ப இயக்க சக்தி அதுதான் 150 ஜூல். இப்ப மோதுகையால எவ்வளவு சக்தி சதவீத இழப்புன்னு தான் பார்க்கணும். அப்ப இப்ப ரெண்டு மூன்று சேர்ந்து ஒரு தொகுதி ஆயிட்டு, சோ அந்த தொகுதி தான் இயங்க போறேன். அப்ப எங்களுக்கு தொகுதியிட மொத்த இயக்க சக்தி வேணும். ஸோ அந்த அந்த தொகுதியை மொத்த இயக்க சக்தி மோதின உடனே அந்த இயக்க சக்தி எந்தன்னு பார்க்கணும். பிறகு அந்த சேர்ந்து இயங்க போற ஊசலாடியே தானே. ஸோ அது வந்து அப்புறம் இயக்க சக்தி அழுத்த சக்தியா மாதிரி அந்த கன்செப்ட் அல்ல. அந்த மோதின உடனே மோதின அந்த கணத்துல மோதிக்கு சற்றுமும் மோதிக்கு சற்றுப்பேன் சரியா. அப்ப முந்தி 150 ஜூல் மோதின உடனே தொகுதி இயக்க சக்தி எந்தின் வேணும். அப்பதான் இழப்ப காணண்டிய. அப்ப தொகுதி இயக்க சக்தி காணணும்னு சொல்லி சொன்னால் எந்தி நடக்கணும், வேகம் வேணும். வேகம் வேணும்னு சொன்னா எந்தி நடக்கணும், இந்த காபத்தை எனக்கா போடவாங்க சரியா. அடுத்தது வந்து இந்த கவதத்தை போட்டா தான் எந்த நடக்கலும் எங்களுக்கு வேகத்தை காணணும் எனக்கு அவர் ஐடியா ஓகே தானே. மற்றது வந்து முக்கியமா விளைவிக்கிறோம், உந்த காப தத்துவம் வந்து பூரண மீதன்மை மோதிக்கும் யூஸ் பண்ணலும், மீதன்மை அற்ற மோதிக்கும் யூஸ் பண்ணலும். அப்ப நான் மோதுகைக்கு பிறகு மோதுகை சற்று பின் தொகுதியின் வேகத்தை நாங்க ஒரு விஎன்சில் எடுத்துக்கலாமே, என்ன வியத்தை காணணுமே. ரைட், மோதுகைக்கு சற்று பின், மோதுகைக்கு சற்று பின் தொகுதியின் வேகம், வேகம் என்று கொடுக்குமா? ஓ, வேகம் வி என்க சரியா. இப்ப அது போல நாங்க எத்தையும் போடும் உந்த கவதத்தை போடணுமே. சோ நான் ஊக்காத்தான் போட்டுக்கொள்ளினா உந்த ஊக்காத்தான் போட்டுக்கொள்ளினா நீங்க ஊக்காத்தான் போட வேணுமா, உந்த கவதத்தை படின்னு போடணும் சரியா. ரைட், அப்ப உந்த கவதத்தை படி கொஞ்சம் ஸ்கீமை பார்த்துக்கொள்ளியால் பெட்டேன் நோக்கி சொல்லி பார்த்துக்கொள்ளணுமே சரிதானே. உந்த கவதத்தை படி இப்ப உங்களுக்கு வந்து வந்து ஆரம்ப உந்தம் சமன். இப்ப நான் ஆன்சர் எழுதிக்கிற பொறுமை அவங்களுக்கு தந்து வேறு இல்லையே. ஸோ ஸ்கீம்ல எப்படி கொடுத்தீச்சோன்னு சொல்லி பார்த்து அதுக்கே கொஞ்சம் உங்களுக்கு பண்ணி தானே. அப்ப அதே ஆன்சர் தாரன்னு சொல்லி இல்ல, அது கன்செப்ட் உங்களுக்கு சரியா சொல்லணும், ஸ்டெப் ஸ்டெப் இதுக்கு தான் மார்க்ஸ் கொடுக்கன்னு சொல்லி. ஏன்னா இப்ப ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு ஸ்கீம் நீங்க இப்ப எஸ்டெண்ட் பாஸ் பேர் பார்த்துச்சுன்னா வந்து அதுல ஸ்கீம் இல்ல, மார்க்கிங் சிஸ்டம் இல்ல சரியா. அப்ப அதுல விட மாட்டேன் தான் இருந்துச்சு. அப்ப அதுல எல்லா ஸ்டெப்புக்கும் மார்க்ஸ் குடிக்கணும் இல்ல, அதுல உங்களுக்கு செலக்ட உடையலும் ஓடமாய் செய்யலும் சரியோ. செலக்ட முக்கியமானதை நான் சொல்லி இது முக்கியமானு சொல்லி அது தேவையில்லையானதுல நான் சொல்லி சரியோ. அப்ப இந்த கவலத்தை யூஸ் பண்ணா வந்து இதன் ஆரம்ப உந்தம் எப்படி வரும், 0.1 இன்டு வேகம் 60 இறுதி உந்தம் வந்து 0.1 பிளஸ் மத்த நீ என்ன அன்றைக்கு மூலம் சொன்ன சுருக்களுக்கு வந்து அளவு தேவையில்லை, இறுதி ஃபைனல் ஆன்சருக்கு மட்டும் நீங்க அளவு கொடுக்கணுமா. இன்டு வி இங்க சாரி 1.4. அப்ப நான் ரெண்டு பக்கமும் அப்ப இங்க வந்து இப்போ கேட்டா வந்து 1.5 விஏ. அப்ப நான் இதை 15 விஏ சொல்லி 1.5 விஏ 10 வரைக்கும் 15 விஏன்னு போட்டுக்கொள்ளிய. இங்க எப்படி கேட்டா 6 போட்டுக்கொள்ளிய, ரெண்டு பத்தம் 10 வரைக்கினேன். ஸோ இப்போ வி சமன் 6×15னா. ஸோ 6×15 சொன்னா வந்து 2/5 சரியானே, 3 வரைக்கும் சரியா. 10×4 சரியா. சரி, சின்ன பிள்ளையான போட்டு போல சார். அத நீங்க 10ஆல பெருக்கினா வந்து 60 வரணும். சரி 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 ஆயிட்டா ரைட் ஓகே. நாலே -1 சரிதானே.
அப்ப எனக்கு 60. சரி, அப்ப 60 சொன்னால் 20 இங்கே 5 4. ரைட். இப்ப அடுத்து வந்து நாங்க இது பண்ணணும். இப்ப வேகம் கண்டுட்டோம். இப்ப நாங்க அடுத்த ஸ்டெப் வந்து பார்க்கணும் இயக்க சக்தியை. மோதிகைக்கு முன் குண்டின் இயக்க சக்தியை கண்டுட்டு இப்ப நாங்க பார்க்கணும் வந்து மோதிகைக்கு சற்று பின் தொகுதியின் இயக்க சக்தி. ரைட். மோதிகைக்கு சற்று பின் தொகுதியின் மொத்த, சரியா, மொத்த இயக்க சக்தி. சற்று பின் தொகுதியின் மொத்த ஓகே, சற்று பின் தொகுதியின் மொத்த இயக்க சக்தியை பார்த்தேன்னு சொல்லி கேட்டா வந்து உங்களுக்கு எப்படி வரும் கேட்டா half திணிவு 1.5 இன்டு v வந்து 4 வர்க்கம், சரியா. இப்ப 4 வர்க்கம். அப்ப இதை வந்து எப்படி போட்டுக்கலாம் எங்களுக்கு அறத்தர 15 சொன்னா வந்து எப்படி 1.5 சொன்னா வந்து 3/2 4 தர 4. ஸோ 2 2 2, சரியா. 3 4 12 ஜூல், சரிதானே. இன்னும் 10 மினிட்ஸ்ல மாதிரி மீட்டிங் எண்ட் ஆகும் மஜும். ஸோ எண்ட் ஆனால் நீ செகண்ட் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேள்வி எங்களுக்கு ஃபுல்லாக முடிச்செல்லாம் போகும். நாங்கள் இப்போ ஹாஃப்ல நிப்பாட்டிட்டு நாங்கள் பட்டைக்கும் சுழற்சிக்கும் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அடுத்த கிளாஸ் எங்களுக்கு மிச்சத்தை கண்டினியூ பண்ணணும். ஸோ நாங்கள் இந்த லாஸ்ட் பார்ட்டை மட்டும் வச்சுட்டு இந்த கேள்வியிட இந்த 5th பார்ட் வி பார்ட்டை மட்டும் வச்சுட்டு மீல் கான்செப்ட் மெக்கானிக்ஸ் தானே. அதான் மீள் தன்மை எத்தனை இடத்துல வர உங்களுக்கு ஒரு இடத்துல கொஞ்சமா வர மெக்கானிக்ஸ்லயும் வர சவுண்ட் வேவ்ஸ்லயும் வர கொஞ்சம் மீள் தன்மை பத்தி அந்த வில் மாறிலி ஹூக்கின் ஒரு சேமா ஒரு இடத்துல வச்சு குடிக்க. ஆனா எப்படியும் ஓவராலா சிலபஸ் கவர்மெண்ட் முடிய கொள்ளைக்கெல்லாம் ஓவராலா மிச்சா தானே கேள்வி வேற. ஸோ சிலாக்க அந்த வேவ்ஸ்ல கொஞ்சம் படிச்சு குடிக்க வில் மாறிலி அதில் பத்தி. மற்றது வந்து நீங்க யூனிட் 10ல ப்ரொப்ல தனியா மீள் தன்மை பத்தி தனியா படிச்சோம்னாலும் சரியா. அப்ப அந்த பாட்டை நாங்க கொஞ்சம் இன்றைக்கு வச்சுட்டு டைம் பார்ப்போம். மிச்ச 4 டக்குனு குயிக்கா முடிச்சுட்டு அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப நாங்க செந்தியன் இப்ப வந்து இயக்க சக்தி கண்ட முடிஞ்சு. இப்ப இயக்க சக்தியில சதவீதியில போட்டா சரியே. ரைட். கேட்ட கேள்வி அப்ப எப்படியான் அப்ப இயக்க சக்தியின் நீங்க ஃபுல்லா எழுதி இயக்க சக்தியின் இதை ஷார்ட்டா எழுதி உங்களுக்கு இனசானா டைம் இல்லாட்டியா அப்புறம் சதவீத இழப்பு கொஞ்சம் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. கேள்வி சதவீத இழப்பு நாயே ஷார்ட்டா எழுதியேன். சதவீத இழப்பு கேட்டு நீங்க கட்டாயம் எந்தின்னு சரி கேட்டா வந்து இப்ப ஆரம்பத்துல 180 இருந்தேன். ஸோ 12 கழிச்சு காட்டிக்கணும்மா, சரியா. அப்ப ஆரம்பத்துல இந்த வந்து இன்டு 100, சரியா. ஓகே தானே, கிளியரு. டவுட்னா சொல்ல ஒன்றும். ஓகே தானே. சதவீத இழப்பைத்தான் போடணும். இழப்புன்னு சொல்லி எந்திய மாற்றம் ஆரம்பத்தில் 180 இருந்து இப்ப 12 ஆயிடுச்சு. சோ சதவீத இழப்புன்னு சொல்லி ஆரம்பத்துல இந்த இது மாற்றம் எவ்வளவு சொல்லி மேல போடணும் சதவீதம். ஓகே தானே. அப்ப நாங்க இதை பார்த்தா வந்து 180 12 போனா எங்களுக்கு 168, சரியா. 168 இங்கில் 180 தர 100. இந்த நீங்க கொஞ்சம் சுருக்கி போடுவோம், டைம் போறேன்னா இந்த சுருக்கி இப்ப சைபர் வெட்டி இது உங்களுக்கு சுருக்கி கொள்ள சாவா பார்த்து கொஞ்சம் நீ சுருக்கிக்கோங்க. டைம் போறேன். ஆன்சர் வரும்
93 வீதம். ஓகே தானே? இது நான் முக்கியமான விஷயம் இல்லையா? இல்ல சிம்பிளான சுருக்களை மட்டும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளுங்க தானே. ரைட். 93 வீதம்னு வரும். அப்ப அதுக்கப்புறம் கேட்ட கேள்வி வந்து அந்த சக்தி காப்பீது மீறப்படியோ விளக்க சொல்லியிருந்த. அப்ப நீங்க எழுதி கொள்ள முடியாது. அதுக்கு பிறகு இது முடிஞ்ச பிறகு இல்லை, இயக்க சக்தி இழப்பானது வெப்ப சக்தி ஒளிச்சக்தி போன்ற இயக்க சக்தியில் ஏற்பட்ட இழப்பானது வெப்ப சக்தி ஒளிச்சக்தி போன்ற வேறு சக்தி வடிவங்களா மாற்றப்படும். எழுதிக்கொள்ளையா? சரி, மெதுவா சொல்லணும். இல்லை, இழந்த இயக்க சக்தியானது இல்லை இழந்த இயக்க சக்தியானது வெப்ப சக்தி ஒளிச்சக்தி இல்லை இழந்த இயக்க சக்தியானது வெப்ப சக்தி ஒளிச்சக்தி போன்ற வேறு சக்தி வடிவங்களாக மாற்றப்படுகின்றது. ஓகே, இப்ப அடுத்து 3 ஐட்டம் பார்ப்போம். மோதுகைக்கு பின்னர் இக்குற்றியானது உயர்த்தப்படும் உயரம். ரைட். ரெண்டும் இஷ்யூ இல்லைன்னா ஓகே. எனக்கு வந்து உயர்த்தப்படும் உயரம் சொல்லி இப்ப இப்படித்தானே உனக்கு படம் ஒன்று வந்து இல்லைண்ணா. இப்பெல்லாம் சொல்லி கேட்டா வந்து இப்படி இப்ப இப்படித்தானே இருக்கு. சரியா? இதான் குற்றி ஒரு குண்டான பிளட் வந்து இதுல அடிச்சு முடிஞ்சு படிச்சு முடிஞ்சுதான் இப்ப சக்தியை கண்டா அடிச்சு இப்ப இதான் கொண்டுச்சு. சரியா? இப்ப அடிச்சு இப்ப இதுக்குள்ள புதஞ்சு போய் நின்று கொண்டுச்சு. இப்ப நான் புதஞ்சத்தோட இதுக்கு வந்த வேகத்தை நான் இப்ப 100 கணக்கு செஞ்சு முடிஞ்சிச்சு. இப்ப இதை எப்படி செய்ய போறேன்? இப்படி ஒரு அடிச்ச உடனே ஒரு ஊசரமா அடைய போறேன், அலைஞ்சு ஒரு உயரத்தை அடைய போறேன். இவட மொத்த இயக்க சக்தியை மோதியக்க சற்று பின் நினைச்ச மொத்த இயக்க சக்தியை புவிர்ப்பு அழுத்த சக்தியா மாற்றி ஒரு இடத்துல ஓய்வடைய போறோம். சோ இந்த உயரத்தை தான் நாங்க காணணும். சரிதானே? அப்ப இழந்த அழுத்த சக்தி பெற்ற இயக்க சக்தி கான்செப்ட் தான். அப்ப நீங்க வந்து இதுக்காக தான் முக்கியமான பாயிண்ட் உண்டு, அதுல நீங்க கொடுக்கணும். ஏன்னா எனக்காக என்ன இப்ப நான் மொத்த இயக்க சக்தியாக சாப்படுத்த போறேன். அப்ப அது ஐடியான்னு சொல்லி உங்களுக்கு விளையாடுன்னு சொல்லி எனக்கா கொடுக்கணும். சரிங்களா? அப்ப நீங்க எழுதிக்கொள்ளணும். அதிக உயரத்துல உயரத்தில் மொத்த இயக்க சக்தியானது எந்த மாற்றப்படைய அழுத்த சக்தியாக மொத்த இயக்க சக்தியாக அழுத்த சக்தியாக மாற்றப்படுகின்றது. சரியா? நான் எவ்வளவு எழுதினேன். அதிக உயரத்துல மொத்த இயக்க சக்தியானது அழுத்த சக்தியா மாற்றப்படுகின்றது. இப்ப ரைட். இப்ப பார்க்கும் மொத்தத்தில் 1.5 அதை மிஸ்டப்பட 1.4 0.1 mg 10 h தான் வேணும் 12 நம்பர் h7 12 15. சரியா? mgh 12. ஸோ 12 15 ரெண்டு சொன்னா வந்து 3 சுருக்கினால் 4 3 4 3 சாரி 3 சாரி 4 5. சரியானே? 3 2 3 15. ஸோ 5 4 சொன்னா வந்து 0.8 10 8 0.8 மீட்டர். ஓகே தானே? இப்ப அடுத்த கேள்வி வந்து அடுத்த கேள்வியோட நாங்க இப்ப மீட்டிங் எண்ட் ஆகும். ஸோ இந்த மீட்டிங் எண்ட் ஆகும் பரில அதை பார்த்துட்டு அப்ப நாங்க அது பிறகு அங்கே வட்டைக்கும் சுழற்சிக்கும் ஸ்டார்ட் பண்ணோம். குயிக்கா பார்க்கமே கொஞ்சம் முடிச்சுட்டு மட்டும். அடுத்த கேள்வி எந்தீங்கன்னா வந்து இக்குற்றியானது அதன் ஆரம்ப நிலைக்கு ஊஞ்சலாடி முதன்முறையாக மீண்டு வந்த போது
அதே வேகமுடைய சர்வசமனான இரண்டாவது குண்டு ஒன்றை குற்றியை அதே வேகமுடைய சர்வசமனான குண்டு ஒன்று இக்குற்றியை அடித்து குற்றியினுள் சொருகிக் கொள்கின்றது. இம்மோதுகையின் சற்று பின்னர் இல்ல சற்று சற்றுன்னு சொல்லி சற்று பின்னர் குற்றினது இறுதி வேகம் யாது? என்ன சற்று கணிச்சனா அந்த மோதும் கணத்துல முறை வேற வேற விஷயங்கள் ஆக்கியலுமே. சோ அப்ப அந்த கணத்துலதான் எந்த நடக்கிறவங்களுக்கு இந்த காப்பல யூஸ் பண்ணி வச்சுல அப்பதான் சற்று முன்னாடி யூஸ் பண்ணிடா அதுக்கு பிறகு எந்த எனக்கு நிறையாவே இப்ப அந்த டைமுக்கு தான் நான் யூஸ் பண்ணேன். இப்ப இந்த நடக்குன்னு கேட்டா வந்து இப்ப இந்த உயரத்துக்கு போயிட்டேன் போனது எந்த நடக்குதுன்னா வந்து முதன்முறையாக ஊசலாடி அதே இடத்துக்கு வரோம். திருப்பி வந்தோடனே அதே மாதிரி ஒரு குண்டு வந்து திருப்பி அடிச்சு அதான் விஷயம். இப்ப இந்த கேட்டா வந்து அவங்க இம்மோதுகையின் சற்று பின்னர் குற்றியினது இறுதி வேகமா குற்றியா மொத்த தொகுதி தான் சரியா? அப்ப பாட்டி கேள்வி மறந்து வராண்டா. ரைட் இப்ப நான் பார்க்கணும். இதோட நான் முடிச்சுக்கலாம். இப்ப முடிச்சோன்னா எங்களோட வட்டை ஸ்டார்ட் பண்ணும். மீதல் கேள்வி நான் அடுத்த கிளாஸ் பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப எந்த நடக்கிற வந்து அப்ப எனக்கா அப்ப இன்னே வந்து நடக்க போயிருக்க மோதுகை நடக்க போற புந்த காவ தத்துவத்தை யூஸ் பண்ணி மோதிய மாதிரி காணணும். அப்ப மோதுகைக்கு மோதுகை அப்ப முன் வந்து சொல்லி தெரியுமே. அப்ப இங்க ஒரு பின்னப்ப உந்த காவதத்துல எந்த ஏன் ஆரம்பம் மொத்த வந்தத்தை எதி மொத்த வந்து சமப்படுத்தி அதான் உந்த காவ தத்துவம். அப்ப இங்க ஒரு குற்றி இப்படி அலைஞ்சு இப்ப திருப்பி இன்னைக்கு இதோட வாரு பின்னக்கா போகல நான் வேகமத்திலே கண்டேன் 4 கண்டேன் 4 MS சொல்லி கண்டேன். குண்டு 60ல வந்த இது மோதின அப்புறம் இதுல 4 திருப்பி இங்க போயிட்டு திருப்பி இதோட 4ஓட வர இன்னைக்கு திருப்பி இல்லையா இப்ப 4ஓட வர ஓகே தானே? இதுல 4 எப்படியும் பாரு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு நம்ம உந்த காப்பு தத்துவப்படின்னு சொல்லி நான் எழுதினேன் தானே. சோ அதுக்காக அதுக்கிட்ட நீங்க இந்த அம்புக்குறியை போட்டுக்கணும். அந்த திசை யூஸ் பண்ண இந்த திசையில சரியோ திசை முக்கியமான உந்த காப்பு தத்துவம் எழுத கொள்ளைக்கு நான் இந்த திசையில யூஸ் பண்ணி சொல்லி போட்டுக்கணும். மற்றது இப்ப இது இந்த திசையில வந்து கொண்டு இந்த பக்கத்தால இது இப்படி போயிட்டு கொண்டு சரியா? அப்ப நான் எந்த போடுறேன் வந்து இந்த திசையில நான் யூஸ் பண்ணியேன் சரிதானே? இந்த திசையில யூஸ் பண்ணியேன் மோதுகைக்கு சற்று முன் தொகுதியின் மொத்த உந்தம் மொத்த தொகுதி உந்தம். தமிழ்ல உங்களுக்கு பெருசா பிரச்சனை இல்லை என்னோட ஸ்கீம் சரியோ? தமிழ் எழுதியது வந்து நீங்க எனக்காக இந்த சரியா நினைப்ப நீங்க இந்த ஸ்டெப்ல குடுக்க சரியா கொடுத்தா சரி ஒரு ஸ்டெப்லயும் அவங்க எதிர்பார்க்கிச்சு நம்ம நந்தியா அப்ப எனக்கா இந்த மொத்த இயக்க சக்தி அழுத்த சக்தியா மாறின்னு சொல்லி நான் கொடுக்க முடிச்சேன். நான் அப்படி நீங்க எனக்காக ஒரு ஸ்டெப்பும் வந்து முக்கியமான விஷயங்கள் வந்தா சரி எனக்கா நீங்க எப்படி இந்த தமிழ செல்ல மாத்தி எழுதினோம் வேற சொல் போட்டோ அதெல்லாம் இஷ்யூ ஒன்று இல்லை சரியோ? இது நீங்களுக்கு எப்படி விஷயம் சரியா போயிட்டா சரி இந்த மோதைக்கு சற்றமும் தொகுதி மொத்த இதுலேயும் தொகுதி மொத்த தொகுதியின் மொத்த உந்தம் எப்படியும் வேற இந்த திசையில யூஸ் பண்ணினால் 0.1 into 60 அதே வேகத்தோட வாரன்னு சொல்லிச்சு. மத்த இது இங்கேயே எதிர்த்து சில -1.5 into 4 அப்ப இதுவும் மாறு அதுவும் மாறு 0 மொத்த உந்தம் 0 சரியோ? அப்ப என் பிரிதி உந்தம் 0 அப்படியே நின்று அப்ப உந்த காப்பு தத்துவப்படி இந்த காலத்துல இப்ப நீங்க ஃபுல்லா எழுதிக்கோங்க இந்த காலத்துவப்படி. ஸோ ஒரு இடத்துல நீங்க சில நேரம் அப்படி டைம் ஃபுல்லா எழுதி மட்டும் இல்ல நீங்க ஏற்கனவே ஒரு இடத்துல உந்த காப்பு தத்துவப்படின்னு சொல்லி ஃபுல்லா எழுதிட்டேன்னு சொல்லி சொன்னா எனக்கா பிரக்கெட்ல ஊக்காத்தா பயோல அப்படித்தான் சொல்லி பயோ படிச்சாங்களுக்கு எப்படியா எஸ்ஏ எழுத கொள்ளைக்கு நீங்க சில பெரிய இது வரணும்னு சொல்லி கேட்டா வந்து பெரிய டேர்ம் சரி இங்கிலீஷ் டேர்ம் அப்படி வருது சில சரி சுருக்கோன்மனு சொல்லி சொன்னால் சுருக்கி மாறின்னு சொன்னால் அப்ப நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்க ஃபுல்லா எழுதிட்டு அப்புறம் பிரக்கெட்டுக்குள்ள ஷோர்ட்டா எழுதிட்டு அப்புறம் அந்த ஷோர்ட்டானது அப்புறம் யூஸ் பண்ணா சரி. அதே மாதிரிதான் இங்க அப்ப இந்த கவதப்படி இந்த நடக்க ஆரம்ப உந்தம்
சமன் இறுதி உந்தம் சமன் எந்தியன் 0. சரியா? சமன் இறுதி உந்தம் சமன் 0. அப்ப என்கிட்ட கேட்ட கேள்வி எந்தியன் குற்றினது இறுதி வேகம். ஆகவே குற்றினது இறுதி வேகம் எந்தியன் ஆகவே மூன்றோட்பாடு ஆகவே குற்றினது இறுதி வேகம் கீழே அப்படியே எழுதின 0. ஓகே சரிதானே? இந்த ஃபுல்லா 4 பார்ட் முடிஞ்சு இப்ப நாங்க அடுத்த வட்டைக்கம் சுழற்சிக்கம் ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப அடுத்து நாங்கள சண்டே மார்னிங் கிளாஸ் இருந்துச்சு. அடுத்ததுனா சண்டே மார்னிங் 5 AM கிளாஸ் இருந்துச்சு. இப்ப நாங்க அதுல ஃபர்ஸ்டோட அந்த மீடியல் பாட்டை பார்ப்போம். ஏன்னா இப்ப இது நாங்க வீக்லி ரிவ்யூன்னு சொல்லி எந்த நேட்டா வந்து இப்ப நான் இப்ப இந்த கிளாஸ் செய்த நேட்டா வந்து ரிவிஷன் பேப்பர் தானே. ஸோ ரிவிஷன் பேப்பர்ல வந்து இப்ப நீங்க ஏற்கனவே தியரி இடத்துல படிச்சுச்சுமே. ஸோ அதை ரிவைஸ் பண்ணதான் எனக்கா வாரு. சரியோ? ரிவைஸ் பண்ணி எந்துக்க மனுஷன்டா மறக்கி சரியா? அது நான் ரிவைஸ் பண்ண வரேன். ஸோ அப்ப திருப்பி நான் கொஞ்சம் திருப்பி எல்லாம் ரிப்பீட் பண்ணதான் இந்த இடம் இப்ப இந்த இடம் வந்து இப்ப முஸ்லீம் நிறைய பேர் இருக்குமே. முஸ்லீம் இதுல வந்து சொல்லி மார்க்கத்துல சொல்லி இடம் வந்து நீங்க ஒரு வணக்கத்தை நீங்க அது சின்ன ஒரு வணக்கமா இருந்தாலும் கேட்டா வந்து நீங்க அதை கண்டினியூவா செய்யும். ஸோ இதே ஒரு கண்டினியூவா செய்யக்கூடியதான் அதுல ஒரு பலன் இருக்கு. சரியா? இப்ப அதே மாதிரி தான் நீங்க தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிக்கொண்டு வச்சுக்கணும். ஸோ அதுதான் இப்ப நாங்க ரிவிஷன் கிளாஸ் ரிவைஸ் பண்ணாலும் திருப்பி மறக்க பாக்கி. ஸோ வீக்லி ரிவிஷன் சொல்லி எடுத்துட்டு ஒரு கேள்வியை நாங்க இப்படி ஃபுல்லா செய்யக்கொள்ளைக்கு எஸ்ஏகேல செய்யக்கொள்ளைக்கு உங்களுக்கு நிறைய விஷயம் உண்டு. காப்பு தத்துவம், சக்தி காப்பு தத்துவம், மீலியல் எல்லாம் ஒரு கேள்வி செய்யக்கொள்ளைக்கு எல்லாம் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி பற்றி அது ஒரு எஸ்ஏகேல செஞ்ச மாதிரி மாதிரியே திருப்பியும் நாங்க இவ்வளவு படிச்ச ஒரு யூனிட் ஃபுல்லாவே ஒரு பெரிய ஒரு செக்ஷன் ஃபுல்லாவே ரிவைஸ் பண்ண மாதிரி ஆயிடுது. ஸோ அதுக்கு தான் இந்த பேட்டர்ல செய்யுது. சரியா? இடையில கொஞ்சம் எஸ்ஏகேல செஞ்சு கொள்ளி இதுக்கு தான் சில கொஞ்சம் எஸ்ஏகே என்ன செய்ய கொஞ்சம் சோம்பரி ஆகி ஏன்னா அவர் அதே விடையத்தானே எழுத்தாரே எங்களுக்கு பின்னே பெருநாள் விளங்கி தானே அப்படின்னு அது இல்லாம சும்மா என்ன நான் இப்ப சும்மா விடையா சொல்லி இல்லை ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொண்டு என்னது முக்கியம் அதுன்னு சொல்லி சுருக்கல் எப்படி என்னடா. ஸோ அதான் சொல்லியே என்னது ரிவிஷன் தான். திருப்பியும் எஸ்ஏகே செஞ்சாரே ரிவிஷன் தான். சரியா? சரி அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணும் வட்டையக்கம் சுழற்சியகம் அந்த இப்ப அதான் மற்றது ரிவிஷன் கிளாஸ் வந்து சொல்லி வந்து எப்படின்னா வந்து இப்ப நான் உங்களுக்கு அதான் சொன்னேன். நான் வந்து உங்களுக்கு இப்ப ரிவிஷனுக்குன்னு சொல்லி இப்ப எனக்கும் தரையலும் டியூட்டோன் அடிச்சு பிடிஎஃப் மாதிரி செட் பண்ணி தரையலும் நான் முடிஞ்சு சொல்லிச்சு தந்தா இந்த இஷ்யூ அதுல ஃபில் பண்ணதுக்கு மாதிரி போட்டு தந்தேன்னா வந்து இப்ப எப்படி ஆயிட்டேன் நான் இப்ப ரிவிஷன் செய்யல உங்களுக்கு விளங்கும். இப்ப நான் வந்து முக்கியமான விஷயங்களை குயிக்கா இப்படின்னு சொல்லிக்கணும் போறேன். சாம்பால் காட்டி இப்படி சொல்லிக்கணும் போறேன். ஸோ அதுகள்ல வந்து எந்த நேட்டா வந்து உங்களுக்கு வந்து முக்கியமா சிலாக்களை சிலது முக்கியமாக சிலாக்களை சிலது முக்கியம் இல்லாம சிலாக்களை சிலது நோட் பண்ணிக்க வேண்டும். சிலாக்களுக்கு அது தேவையில்லை. அப்ப நான் சும்மா நோட்ஸ் மாதிரி இதுல எழுதிக்கோங்க டைம் கொடுத்தபடி ஃபில் பண்ணிக்கொண்டு நோட்ஸ் டியூட் மாதிரி கொடுத்து உங்களுக்கு எந்த சிலாக்களை சும்மா டைம் வேஸ்ட் மாதிரி என்னட்டா சிலாக்களுக்கு தெரிஞ்சது சிலாக்கள் எழுதிக்கொள்ளு இந்த எழுதியல்ல அப்படியே சிலாக்களை சில தேவையே சில தேவையில்லை. இப்ப நான் இப்படி செஞ்சுக்கணும் போக்கலைக்கு உங்களுக்கு விளங்கும். அப்ப தேவையானக்களுக்கு தேவையானதை நோட் பண்ணிக்கலாம். ஒரு நோட் புக் வச்சு நோட் பண்ணிக்கொள்ளும். சில அவங்க ஈஸியா நோட்ஸ்ல எட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட். இல்லை ரிவிஷன் கிளாஸ் தானே. ஸோ அது உங்களுக்கு மிச்சமா டைம் மெனக்கட தேவையில்லை. எழுதி எழுதி சொன்னோம் தியரி கிளாஸ் மாதிரி. சரியா? இப்ப அந்த பேர்ல தான் நான் செஞ்சுக்கணும். சரியா? அப்ப ஒரு கொப்பியும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு முக்கியமான சில நோட் பண்ணிக்கொள்ள சொல்லி அதுக்கண்டு ஸோ அதில் நோட் பண்ணிக்கொள்ள ரைட். அப்ப எல்லாரும் பிஸ்மில்ல சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தென் வெஸ்ட்டுக்கு நான் இப்படி தானா வெஸ்ட்டுக்கு வந்து நாங்க இப்ப ரொட்டேஷனல் மோஷனை பார்ப்போம். சரியா? அது முடிய வட்டை இயக்கத்தை பார்க்கும். வெஸ்ட்டுக்கு ரொட்டேஷன்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் சர்க்குலர் மோஷனை பார்க்கும். வெஸ்ட் சுழற்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வட்ட இயக்கம் அதை பார்க்கும். ஏன்னா இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ அதோட அனாலிசிஸ் அது சின்ன கன்செப்ட் இது ஓகேன்னு சொல்லி சொன்னா. ஸோ அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் மெயின் கான்செப்ட் எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு சாம்பாடு எல்லாம் ஓகே ஃபுல்லா பார்த்துட்டு அப்ப அடுத்த கிளாஸ்ல தான் நாங்க இந்த பாக்கெட் கேட்டா வந்து சடத்துவ திருப்பம் கான்செப்ட் மற்றது கோண உந்தம் கோண கணத்தாக்கு மற்றது முறுக்கம் அதில் ஃபுல் கான்செப்டும் அப்ப நாங்க அடுத்த கிளாஸ்ல தான் பாக்கிய. ஸோ இன்றைக்கு நான் பேசிக் ஐடியா ஃபுல்லா பார்த்துட்டேன். ஸோ அதெல்லாம் இப்போ இதெல்லாம் இதான் பேசிக் ஐடியா ஃபுல்லா சொல்லி தந்துச்சு. அதுக்கப்புறம் அதை அப்ளிகேஷன் பண்ணி அப்புறம் அது அப்ளிகேஷன் அந்த அதோட கான்செப்டை வச்சு உருவாக்கிற போது தான் அடுத்த கிளாஸ்ல நான் பார்க்க போறேன். சரியா? ரைட். அப்ப ரைட் அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணும் சர்க்குலர் மோஷன். எல்லாரும் படிச்சுட்டு நான் இதுக்கு முந்தி கண்டிப்பா எல்லாம் கொஞ்சம் எனக்கு
ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க பார்க்க. இப்போ இந்த கேள்வி ஃபுல்லா கிளியர்? ஓகே சொன்னா ஓகே. சர்க்குலர் மோஷன். நான் இன்னைக்கு சர்க்குலர் மோஷன் ஸ்டார்ட் பண்ணி தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட்டுக்கு சரி ஃபர்ஸ்ட்டுக்கு வச்சுட்டு சில கேள்வியை ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஸோ ஏன்னா எல்லாருக்கும் ஒரு யூஸ் தான் கேள்வி செஞ்சதும். ரைட், சர்க்குலர் மோஷன். கொஞ்சம் நீங்க ரெசியன் பண்ணாக்க அப்படி இருந்துருவோம். சரியோ பாக்கல் இன்னும் ரைட். சுழற்சி இயக்கம். ஓகேயா? ரைட். இப்ப நார்மலா நாங்க இந்தியும் பாக்கிய ரைட். மத்த ஆட்கள் பெரும்பாலும் கிளியர். ரைட். இப்ப நாங்க வந்து மெயினா நாங்க ஃபுல் மெக்கானிக்ஸே எடுத்துக்கொண்டு சொன்னாலும் எந்தியன் பாக்கியன்னு சொல்லி கேட்டா வந்து 2 வகையான இயக்கம் தான் நாங்க நார்மலா பாக்கிய. ஒன்று எந்தியன் உண்டு வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கம் ரெண்டும் ஒரே ஐடியா தான். சரியோ? அதோண்டு அதோட நேர்கோட்டு இயக்கம் மட்டும் பாக்கி. அதுதான் பேசிக் ஐடியா. நேர்கோட்டு இயக்கமும் கோண இயக்கம். அது ரெண்டும் பொதுவா ஈச்சு. சரியோ? அதேமாதிரி இப்ப நான் என்ன வளமையா பொதுவாகவே அது ரெண்டு தான் இருந்துச்சு. எப்படி கேட்டா வந்து இப்ப நீங்க ஒரு ஆள் தடுக்குன்னு புளியன்னு வச்சோமே, தடுமாறி புளிய கால் தடுக்கி புளியன்னு வச்சாலும் கீழே வெளியன்னு சொல்லி வச்சாலும் அங்கேயும் எஞ்சி நடக்கும். அங்கேயும் ஒரு நேர்கோடு ஒன்றிருச்சும் ஒரு சுழற்சி ஒன்றிருச்சும். ஏன்னா அதுல கோணம் இடைக்கிட ஆங்கிள் மாறையிலுமே ஒழிய அதுவும் அங்க கோணமும் சுழற்சியும் மிக்ஸ் ஆகி ஒரு இயக்கம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆயிருச்சும். ஆனால் பேசிக் ஐடியா இதுதான். சரியா? ரைட். அப்ப இங்க சுழற்சி இயக்கம் சொல்லி நாங்க சொல்லி வந்து கோண மாற்றங்களால் ஏற்படுகிறது. தெரியும்? கோண மாற்றங்கள், கோணம் தான் மெயின் ஐடியா. கோண மாற்றங்களால் ஏற்படுத்த நாங்க வந்து சுழற்சி இயக்கம் சொல்லி சொல்லியா. சோ இதுல வந்து எங்களுக்கு பேசிக்காக 5 டாபிக் நாங்க பாக்கிய. முக்கியமா 5 கான்செப்ட் இருக்கு. சரியா? 5 கான்செப்ட் நாங்க இந்த பேசிக் ஐடியா கீழே பாக்கிய. சரியா? ஒன்று வந்து கோண இடப்பெயர்ச்சி. கோண இடப்பெயர்ச்சி. மற்றது கோண வேகம். மற்றது கோண ஆர்முடுகள். மற்றது சுற்றல் காலம். சுற்றல் காலம் பாக்கிய. கோண இடப்பெயர்ச்சிக்கு வந்து நான் சொல்லியா தீட்டா. கோண வேகம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா? கோண ஆர்முடுகள் அல்பா. சுழற்சி காலம் டி. மத்த நாங்க பாக்கியது வந்து சுழற்சி மீட்டர். ஓகே. காலத்தோட இல்ல தனி கான்செப்டா தான் வரணும். எல்லாம் ஒரே ஐடியா தான். நீங்க உங்களுக்கு 5 டாபிக்கா செல்ல வந்து சுழற்சி மீடியன் மீட்டர் எஃப் ஃப்ரீக்வன்சி. சரியோ? எல்லா இடத்துலயும் மீட்டருக்கு எஃப் தான் யூஸ் பண்ணியா? ரைட். இதான் நோட் பண்ணி நோட் பண்ணி வேண்டும். ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க. இதுதான் மெயின் ஐடியா. பேசிக் ஐடியாட 5 கான்செப்ட் மீதான் சுழற்சி இயக்கம். கோண இடப்பெயர்ச்சி பத்தி பார்க்க போறோம். கோண வேகம், கோண ஆர்முடுகள், சுழல் காலம், சுழற்சி மீட்டர். இப்ப நாங்க இன்றைக்கு இதுல ஃபுல் ஐடியாவை பார்த்து இதுகள் இந்த எப்படி சமன்பாடுகள் என்னென்ன உருவாகிய, அது எப்படி எப்படி உருவாகிய ஃபுல்லா கிளியரா பார்க்கும். ஓகே.
பட் முதலாவது அப்ப நாங்க கோண இடப்பெயர்ச்சி. ஓகே தானே? கோண இடப்பெயர்ச்சி பத்தி பார்ப்போம். ரைட், முதலாவது கோண இடப்பெயர்ச்சி காவிக்கணியமா எண்ணிக்கணியமா? மெசேஜ் போடுவோம் கிடக்கண்டு. கோண இடப்பெயர்ச்சி காவிக்கணியமா நிக்க டக்குன்னு போடுவோம். என்ன கிளியரா தெரிஞ்சுக்கணுமே எல்லாம் குயிக்கா. திருப்பி இந்த மீட்டிங் 40 டைம் இருக்கு நான் சொல்லிக்கொள்ளையா. என்ன திருப்பி ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. குயிக்கா மெசேஜ் சரியா பார்த்துருக்கும். கோண இடப்பெயர்ச்சி காவிக்கணியமா எண்ணிக்கணியமா? சிம்பிள் ஐடியா தான் கேட்டா. ஓ சரியா ஆன்சர் வந்துருச்சு. கோண இடப்பெயர்ச்சி எண்ணிக்கணியம். ஓகே, இந்த காவி நினைச்சோ தெரியா? எண்ணிக்கணியம் சரியா? கோண இடப்பெயர்ச்சி தீட்டா அல்ல ரேடியன் சரிதானே? பல பார்க்க முதல்ல அழகு ரேடியன். சரி, கோண இடப்பெயர்ச்சி எண்ணிக்கணியமா? சரிதானே? கோண இடப்பெயர்ச்சி எண்ணிக்கணியம் திசை இல்ல சரியா? பருமன் மட்டும்தானா? நீ எங்க சரி காட்டிச்சா கோண இடப்பெயர்ச்சிக்கு திசை கொடுத்துச்சாங்க? சரி, தீட்டால தான் குடிக்க ரேடியோல இத்தனை ரேடியன்னு குடிக்க. எப்ப திசை கொடுத்துச்சா? திசை இல்ல அதுக்கு சரியா? மிச்ச யோசிச்சு தேவை சரியா? திசை இல்லை எண்ணிக்கணியம். ரைட், அடுத்தது கோண இடப்பெயர்ச்சி என்னடா வந்து இப்ப சொல்லிட்டா வந்து ஃபேனுக்கு பறக்கியது பேப்பர்ஸ் எல்லாம். ரைட், இப்ப சுழற்சி இயக்கமே முதலாவது நீங்க எந்த விளங்க சுழற்சி எந்த சுற்று எந்த விளங்கிக்கலாம். சுழற்சின்னு சொல்லியது ஒரு புள்ளி பற்றி ஒரு போக்குல இல்லைங்களா? மெட்சாகல கூட தெரியுமா போக்க பத்தி சரியா? ஒரு புள்ளி பற்றி ஒரு அச்சு பற்றி சரியா? நோட்ஸ்ல உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு தானே? கன்செப்ட் சொல்லி ஒரு புள்ளி பற்றி ஒரு அச்சு பற்றி புள்ளி அச்சு சரி பற்றி ஒரு போக்குல ஒரு ஒரு பொருள் இல்லாட்டி ஒரு நேர்கோடு வந்து இதான் மையம் சரி எடுத்துக்கொண்டு இதான் ஒரு வட்டம் சரியா? அதுதான் வட்டம். சோ இதுல போக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா வந்து எப்படின்னு சுத்தலும் வளஞ்சுலி சுத்தமே வளஞ்சுல சுத்தமே பின்ன ஒரு போக்கு அதான் போக்குன்னு சொல்லி வளஞ்சுலி இடஞ்சொல்லி அந்த அதுதான் சொல்லி அந்த ஐடியா நான் சொல்லி சரியா? பற்றி ஒரு அச்சு ஒரு புள்ளியன்னு சொல்லி எடுக்க மேலும் ஒரு அச்சுன்னு சொல்லி எடுக்க மேலும் புள்ளியாவது அச்சு பற்றி குறித்த ஒரு போக்குல ஒரு பொருள் ஆயிடுச்சிலும் இல்லாட்டி எந்த நடக்கலும் ஒரு நேர்கோடு ஆயிடுச்சிலும் அது சுத்தம் சரிதானே? சுத்தியத்தை நான் சொல்லி கேட்டா வந்து அந்த அது எவ்வளவு சுத்திய கோணம் பண்ணி சொல்லிட்டுதான் நாங்க கோண இடப்பெயர்ச்சின்னு சொல்லி இல்லைன்னா அந்த நான் சொன்ன விஷயங்கள் உள்ளடக்கியதாக அந்த பொருளாளருக்கு நேர்கோடு எவ்வளவு சுத்திய அந்த எவ்வளவு கோணம் சுழன்றன்னு சொல்லி தான் கோண இடப்பெயர்ச்சின்னு சொல்லி சுழலிய கோணத்தான கோண இடப்பெயர்ச்சின்னு சொல்லி. ஓகே, கான்செப்ட் கிளியர் தானே? ரைட், இப்ப நாங்க எடுத்துக்கொண்டு சொன்னா வந்து இந்த பரிதி வழியே இப்ப எவ்வளவுதான் சுத்தினு வச்சோமே இது தீட்டா இது ஆறுன்னு சொல்லி வச்சா வந்து இந்த இப்போ இந்த இலக்கா ஒரு புள்ளி ஒரு பொருள் இல்லாட்டி இந்த கோடு சுத்தி இங்கேக்கு வரப்போற ஏ என்ற இடத்துல இருந்து பி என்ற இடத்துக்கு வரப்போற. ஓகே, ஏல இருந்து பிக்கு வரப்போற
சோ பரிதி வழியே வந்த நீளம் எஸ், சுழன்ற கோணம் தீட்டா, இது ஆர் எடுத்துக்கொண்டு சொல்லி கேட்டா வந்து அப்ப நாங்க தொடர் பெஞ்சி பாக்கிய எஸ் சமன் ஆர் தீட்டான்னு சொல்லி பாக்கிய. சரியா? எஸ் சமன் ஆர் தீட்டா. சரியா? அப்ப தீட்டா சமன் எஸ் ஓவர் ஆர். சோ இப்ப இந்த பரிதிவாளி நீளத்தை இந்த ஆரையால் பிரிச்சா வர்றதுதான் இந்த கோணம். எவ்வளவு? திரும்பின கோணம், சுழண்ட கோணம். ஓகேயா? இதுதான் எஸ் சமன் ஆர் தீட்டா. சோ இந்த தீட்டா அழகு நாங்க எப்படின்னு பார்த்துக்கொள்ளிய ரேடியன் பரிமாணம் இல்லை. சரியா? அலகு மட்டும் ஆயிடுச்சு. அலகு பரிமாணமும் சாரி அலகு உண்டு பரிமாணம் இல்லாத அணியா ரெண்டு ஒன்று ரேடியன் மற்றது ஸ்ட்ரேடியன், அதாவது தலக்கோணமும் திண்மக்கோணம். ஓகே தானே? இப்ப மத்த வந்து நம்மளுக்கு என்ன சொல்ல வந்த விஷயம் என்னட்டா வந்து இவ்வளவு தான் வந்து எங்கிட்ட இது ஐடியா. இப்ப நான் வந்து இப்ப ஷார்ட் நோட் மாதிரி நான் வச்சு எடுத்துக்கணும் வந்துதான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? கொஞ்சம் பார்த்து சொல்லி என்னட்டால் நான் சமரைஸ் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தனியா டிக் பண்ணி நான் ஒரு எழுதி செட் பண்ணி வந்து எழுதி கொண்டு ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொண்டு போறேன். சரியா? மற்றது வந்து நம்மளுக்கு முக்கியமாக சொல்லி விஷயம் வந்து இப்போ இதோட பாயிண்ட் பிரிச்சு முடிஞ்ச அடுத்த கான்செப்ட் பார்க்க போறேன். நார்மலான பொது ஐடியான்னு சொல்லியும் இப்போ உங்களுக்கு வந்து இப்ப நீங்க அலகுகள் யூஸ் பண்ணி தானே இப்ப விஷயக்கான சொன்னால் நியூட்டன் யூஸ் பண்ணி. சோ இது வந்து மற்றது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு மற்றது ஆம்பியர், மின்னோட்டத்துக்கு ஆம்பியர் இதெல்லாம் யூஸ் பண்ணி. சரியா? இதெல்லாம் யூஸ் பண்ணி தானே. இப்ப நீங்க இதுல வந்து இது இப்ப கேபிட்டல் என்ன யூஸ் பண்ணிய நீங்க விஞ்ஞானியோட பேர் எழுதினு சொன்னா எப்படி எழுதணும்? நியூட்டன் விஞ்ஞானின்னு சொன்னால் நியூட்டன். சரியா நினைச்சேன். இப்படி எழுதணும் கேபிட்டல் என் போட்டு. ஏதாவது இந்த காமன் நேம் இந்த நேம் படிச்சுச்சா நீங்க? ஸ்பெஷல் நேம் படிச்சுச்சானே? சின்ன கிளாஸ் சொல்லி. ஸோ அப்ப கேபிட்டல் போட்டு எழுதணும். அதே நீங்க என்சியன்ல கேட்டா வந்து ஒரு அலகு எழுதினு சொன்னா வந்து நீங்க குறியீடு போடாம 40 நியூட்டன் என்ன எழுதினு சொன்னா சிம்பிள் எண் தான் யூஸ் பண்ணணும். அதான் இதுல வந்து இது கேபிட்டல் போடி இல்லை. அழகா வரக்கொள்ளைக்கு இதெல்லாம் ஒருத்தர் பேரத்தை அழகா வச்சு நியூட்டன் ஆம்பியர். ஸோ நீங்க அதை அழகா எழுதக்கொள்ள ஃபுல்லா எழுதினு சொன்னா சிம்பிள் எழுதும். சரியா? இதுல கேபிட்டல் இதுல வந்து நாங்க அடுத்த பக்கம் கோண வேகத்தை பத்தி. ஸோ இதே மாதிரி இருந்துட்டு கொஞ்சம் கிளியரா நாங்க அப்புறம் இன்னும் பாக்கிய வீசமான ஆரம்பிங்க சாம்பார்லாம் எப்படி வாங்க சொல்லி நாங்கள் அடுத்த விஷயம் பாக்கிய. ஸோ இப்போதைக்கு இந்த ஐடியா போதும். அடுத்து நான் பார்க்க போற கோண வேகம். ஓகே தானே? கோண வேகம் மன்னிக்கணியமா அணிக்கவையா போடுவாங்க. கோண வேகம் ஒமேகா எண்ணிக்கணியமா காவிக்கணியமா? கோண வேகம் காவிக்கணியம் உங்களால தெரியுதானே? கோண வேகம் காவிக்கணியம் அதோட திசையை நாங்க எப்படியும் பாக்கிய வலக்கை தக்கை திருகு விதி தெரிந்தானே? அப்ப ஒரு திருகு சுழலும் திசையில நாங்க வலக்கையிட விரல்களை மடிச்சுன்னு சொன்னால் எங்கிட்ட பெருவிரல் காட்டி திசைதான் அந்த கோண வேகம் திசையாயிருச்சு. சரியா? அப்ப அதே மாதிரிதான் அப்ப இது இப்ப இப்படி இடஞ்சொல்லி தானே இப்படி இடஞ்சொல்லியா சுத்தின்னு சொல்லி கேட்டா வந்து சரி இடஞ்சொல்லியா சுத்தின்னு சொல்லி கேட்டா வந்து அப்ப இந்த கோண வேகத்துல திசை அப்படியே போர்டுக்கு வெளியால வாரு. அப்ப என்ன டொட் டொட் கிராஸ் தெரியுதானே? டொட் கிராஸ் சொல்லி வந்து இப்போ ஒரு எரோவா நீங்க கருதிக்கோங்க. பின்னுக்கு ஒரு கிராஸ் டொட் மீஜன் சொன்னால் நுனியன்னு சொன்னால் எரோ வெளிக்கு வர மாதிரி சொன்னா நுனி தானே ஹானியே. அப்பதான் டொட். அதான் இப்படி சுத்தி பார்த்துட்டு இடஞ்சொல்லியே சோ வெளிக்கு வரது அப்ப நுனி டொட். மற்றது உள்ளுக்கு போற மாதிரி இருந்தா பின்னால கிராஸ் தானே ஹானி, அதான் கிராஸ். ஓகே அதுதான் திசை.
அடுத்தது நான் பார்க்கணும் மெத்தியன் ஒமேகான்னு சொல்லி வந்து கோண வேகம், அதாவது ஓரளவு நேரத்துல சுழன்ற கோணம். ஓகே தானே, ஓரளவு நேரத்துல சுழன்ற கோணம். ஸோ டொமலா நாங்க நேர இயக்கத்தை சுழற்சி இயக்கத்தை மாத்திய மாதிரி ஐடியா தான். ஓகே, ஸோ ஒமேகான்னு சொல்லி வந்து டெல்டா டீட்டாவின் கீழ் டெல்டா டி, இதான் ஒமேகா. சரியா, டெல்டா டீட்டாவோ டெல்டா டி. ஸோ அழகு எப்படி வரப்போறீங்களுக்கு, ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 இது அழகு ரேடியன், இது அழகு செகண்ட். ஸோ பரிமாணம் எப்படி வரப்போற, டி மைனஸ் 1 ரேடியனுக்கு இல்லை. ஓகே, அடுத்து இவ்வளவு தான் ரேடியா, மற்ற கோண ஆர்முடுகள். தெரிஞ்சானே, ஓகே தானே. கோண ஆர்முடுகள் alpha. Right. Right, இப்ப கோண ஆர்முடுகள் சொல்லி எந்தியான் இப்ப நேரு ஓட்டியதுல இருந்து நான் சொல்லிய வேக மாற்ற வீதம் ஆர்முடுகள் சொல்லி, அதே மாதிரி தான் கோண ஆர்முடுகள் கோண மாற்ற வீதம், சரி கோண வேக மாற்ற வீதம் தான் கோண ஆர்முடுகள், கோண வேக மாற்ற வீதம். அப்ப எப்படி வர போறேன், எல்பா சமன் எப்படி வர போற டேட்டா வந்து கோண ஆர்முடுகள் ஒன்றிச்சு தொடலி ஆர்முடுகள் ஒன்றிச்சு. சரி, கோண ஆர்முடுகள் ஒன்று சொல்லி ஒன்றிருச்சு, மற்றது வந்து மையநாட்டு ஆர்முடுகள் ஒன்றிச்சு, ரெண்டையும் கலப்பிக்கப்படாதா. கோண ஆர்முடுகள் வந்தா தானே எந்தியன் தொடலி வேகம் மாறிய இல்லைங்கயா, கோண ஆர்முடுகள் ஒன்று தொடலி வேகம் மாறும். நான் பார்ப்போம் சின்ன கோண வேகம் மாறாடி தொடலி வேகம் மாறாது. ஒமேகா சமன் டெல்டா ஒமேகா. நான் முதல் சொன்னது சரிதான் சரிதான், முதல் டெல்டா டீட்டாவோ டெல்டா டி தான் சொன்னேன். அப்ப இது டெல்டா ஒமேகாவோ டெல்டா டி, முதல் டெல்டா ஒமேகா எழுதின மாதிரி. அப்ப இதுக்கு அலகந்தியன் ரேடியன் மாற்றம் பண்ணாலும் அதே அளவு தானே, சரிதானே, மாற்றம் பண்ணாலும் அதே அளவு தான். செகண்ட், ஸோ அலகந்தியன் ரேடியன் ரேடியன் செகண்ட் மைனஸ் 2. பரிமாணம் எப்படி வரும், டி மைனஸ் 2. சரியா, எஸ் அங்க மாதிரி எஸ் மைனஸ் 2 டி மைனஸ் 2 ரேடியனுக்கு இல்லை. மற்றது இப்ப மத்த வந்து எப்படி கேட்டா வந்து உங்களுக்கு தெரியும், ஆர்முடுகள். சோ ஆர்முடுகள் வந்து 3 மாதிரி ஏற்படையும். ஒன்றந்தியன் பருமன் மாறிய, பருமன் திசை மாறாம பருமன் மாறியது, மற்றது பருமன் மாறாம திசை மாறியது, இல்லாட்டி 2 மாறியது. 3ல இருந்தாலும் வேகம் மாறன்னு சொல்லித்தான் அர்த்தம். ஏதோ ஒன்று பருமன், இப்ப ஆரமுடல் சொல்லிய வந்தியன் ஒரு காவிக்கணையம், சரிங்களா, அப்ப அது வந்து பருமன் திசையும் கொண்டதே. அப்ப காவிக்கணையம் சொல்லியது பருமன் மாறினாலும் சரி திசை மாறினாலும் சரி, ஏதாவது ஒன்று சரியால மாறினாலும் அது எதிரேட்டா வந்து எனக்காக நாங்க இந்த ஆர்முடல் மாறினு சொல்லி தான் அடிக்க. ஓகே தானே. சரி, நான் சொன்னது விலங்கு வரைய மாறி சொல்லிட்டா. முக்கியமான பாயிண்ட் கொஞ்சம் மாறி தெளிப்பட்ட. ஓகே, நான் சொன்ன ஐடியா எப்படி உங்களுக்கு விளங்கணும் சரியா, நோட்டன் போட்டுக்கோங்க, நோட்டன் போட்டுக்கோங்க. ஓகே, நான் உங்களுக்கு சொன்னது எப்படி கேட்டா வந்து இப்ப அதை பத்தி சொன்ன நான் செல்ல வந்து வேற ஐடியா சொன்னது வேற ஐடியா சரியா. நான் இப்ப உங்களுக்கு சொன்னது எப்படியே வேகம் மாறி சொல்லி எடுத்துட்டு மீனிங் எப்படி சொன்னேன், வேக மாற்றம், வேகம் சும்மா வேகமா எதிலும் போன வேகம் எதுன்னு சொன்னாலும் மாற்றத்தை மீனிங் அதான் பருமன் மரம் மேலும் பருமன் அல்லது திசை மாறணும், 2 மாறம் மேலும். நோட்டன் போட்டுக்கோங்க.
ஆறுமுடுகள் ஏற்படும் 3 முறைகள். 3 முறையில் ஆறுமுடுகள் ஏற்படும். அதுவும் அதே ஐடியா தான். நான் சொன்ன 3 சொன்னேன், அதே ஐடியா தான் ஆறுமுடுகள் இல்லைங்கண்ணா. அப்ப நீங்க நினைச்சப்படாது இந்த ஆறுமுடுகள் ஒரு காவிக்கணியம். சோ பருமன் மாறாட்டி ஆறுமுடுகள் இல்லைன்னு சொல்லி நினைச்சப்படாது. சரியோ? வேகத்துல அது வேகமாயிருந்தாலும் சரி, கோண வேகமாயிருந்தாலும் சரி, அதுட பருமன் மாறாட்டி ஆறுமுடுகள் எங்க இல்லைன்னு சொல்லி யோசிச்சப்படாது. நான் உங்களுக்கு சொல்லி அப்ப நான் நோட்டன் ஓடுவோங்க. ஆறுமுடுகள் ஏற்படும் 3 முறைகள் போட்டா ஆறுமுடுகள் அல்பா ஏற்படும் 3 முறை. முதலாவது வந்து வேகத்தின் திசை மாறாது, பருமன் மாறுபடுது. ரைட், வேகத்தின் பருமன் மாறாத திசை மாறுபடுதல். அடுத்தது வேகத்தின் பருமன் முதல்ல என்ன திசை மாறாத பருமன் மாறாது. சரிதானே? திசை மாறாத பருமன் மாறுது. இப்ப வந்து வேகத்தின் பருமன் மாறாத திசை மாறுபடுது. மாறி மத்த இவ ரெண்டும் மாறுபடுது. அவ்வளவுதான் விஷயம். ரைட், அதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட், அடுத்து வந்து இந்தியன். இப்ப நான் அங்கேயும் கம்பேர் பண்ணிக்கணும், அங்கேயும் இங்கேயும் கம்பேர் பண்ணிக்கணும் முக்கியமா. அப்ப நாங்க முதல் எந்தையும் பார்த்தாங்க கோண வேக மாற்றம். இப்படியா? கோண வேக மாற்றத்திட திசையில. சரியோ? சரி, நாங்க நேரோட்டிகள் எப்படி பாக்கிய வேக மாற்றத்து திசையில தான் ஆறுமுடுகள் சொல்லி பாக்கிய. ஆறுமுடுகள் திசையில என்ன பாக்கிய வேக மாற்ற திசை. அதே மாதிரி தான் இங்கே வெந்தியன் கோண வேக மாற்றம் திற திசை. அங்க வேக மாற்றத்திட திசை, வேக திசையில வேக மாற்றத்திட திசை தான் ஆறுமுடுகள திசை. இங்கேயும் அதே மாதிரிதான் கோண வேக மாற்றத்திட திசை தான் கோண ஆறுமுடுகள திசை. சரியோ? அடுத்த விஷயம் வந்து சொல்லணும். இப்ப இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்ப இது ஒரு இந்த நீங்க கிடைத்தரம்னு வச்சுக்கோங்க. அதான் இப்ப மீட்டிங் எண்ட் ஆனிச்சுன்னா 10 மினிட்ஸ்ல எண்ட் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க தான் தலைமட்டு வச்சுக்கோங்க. சரியா? இப்ப இதுதான் ஒரு தளம். இதை நீங்க வந்து வச்சோம் கிட்டத்தட்ட இப்படி. இது நான் சொல்லி வந்து மேசையில இருக்கு. சரியோ? மேசையில ஒரு வட்டத்தட்டிச்ச மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்ப கிடைத்தலமா இது, இது கிடை, ரெண்டுமே கிடை. இதுதான் அது அச்சு அதி சுற்ற போற ரெண்டுமே எப்படியான் இந்த திசையில சுத்திய, இந்த திசையில சுத்திய. சரியா? ரைட். அப்ப இந்த திசையில சுத்தினா எப்படியான் கோணம் எதிர் திசையாதான் இது. சரிதானே? ஓகே தானே? விரல சுத்தி பாருங்க, வலக்கையை சுத்தி பாருங்க. அம்புக்குறி அடைஞ்சு அந்த சுழற்சி திசையில கையை சுத்தி பாருங்க. அப்ப மேல் நோக்கி. அப்ப அதுதான் என் ஒமேகா. சரியா? அதுதான் ஒமேகா. அடுத்தது அது ஒமேகா. இப்ப கோண ஆர்முடுகள் வைங்க. இப்ப இது வந்து சுழற்சி தளம் இதே தானே, கிடைத்தளம், சுழற்சி தளம். சுழற்சி தளம் மாறாம பருமன் கூடியது நான் என்ன சொல்லி வந்து கோண ஆரம்புடன் சொல்லி. அப்ப சுழற்சி தளம் மாறாம
பருமன் மட்டும் கூடினா இல்லைங்களா, சுழற்சி தளம் மாறல, பருமன்ல அதிகரிப்பு அல்லது குறைவு ஏற்பட்டால் அதே கோண வேகத்தின் திசையை தான் கோண ஆரம்புள்ள திசை. தளம் மாறல, தளம் மாறல, அப்ப தளம் மாறாட்டி அதே திசை தான். சோ அப்ப கோண வேகம் கூடினால் இதன் தளம் மாறல, இதே தளத்தான் சுத்தி கொண்டுச்சு, இதான் கோண வேகத்தின் திசை. சோ இப்ப இங்க கோண ஆரம்புகள் வந்துன்னு சொல்லி சொன்னா வந்து கோண வேகம் கூடும். சோ அப்ப தளம் மாறாம பருமன் மட்டும் மாறப்போக்குள்ள பருமன் மட்டும் கூடியன்னு சொல்லி சொன்னா கோண ஆரம்புகள் தானே. அப்ப அப்படி பருமன் மட்டும் தளம் மாறாம பருமன் மட்டும் மாறின்னு சொன்னால் இந்த கோண வேகத்திற திசையை தான் கோண ஆரம்புகள் திசை அல்பா. அதே மாதிரி இங்கதான் இப்ப இதான் கோண, இதே திசையில சுத்தி இதான் ஒமேகா, சரியோ, இதுதான் ஒமேகா. கோண வேகம் குறையுதுன்னு வச்சோமே, பருமன் குறையுது, அப்ப என்ன நடக்கிய, அப்ப எதிர் திசையில கோண அமர்முடுகலே, அப்ப அது கீழ் நோக்கி, சரி கீழ் நோக்கி அல்பா. ஓகே, கிளியரா கான்செப்ட்? கொஞ்சம் ரேஷன் பண்ணுங்க, கிளியரன்ஸ் நாளுங்க. அடுத்தது ஓகே தானே, ரேஷன் பண்ணிடல ஒருத்தர். ரைட். இப்ப இப்ப நான் இதுல போற தளம் மாறிய இந்த கான்செப்ட். இப்ப இது நான் எந்த தளம் சொல்லி கேட்டா வந்து இதை நீங்க இப்படி ஈச்சி தளமா யோசிச்சுக்கோங்க, இப்படி இந்த வளைவு, சரியா, சாய்வான தளம். அப்ப இந்த சாய்வான தளத்துல இந்த இந்த போர்ட்ல நான் காட்டி திசை தானே, போர்ட்ல இப்படியும் காட்டிச்சு. அப்ப இது சாய்வான தளம், இப்படி சுத்த போறோம் இல்லைங்களா, சாய்வா இப்படி சுத்த போறோம். ஓகே, சாய்வா இப்ப இந்த போத்துக்கு சரிஞ்சு இப்படி சரிஞ்சு சாய்வா சுத்த போற இப்படி. சோ அதுதான் இந்த தளம். சோ அப்ப அதுக்கு திசை எப்படி வரும், இப்படி இந்த திசையில தானே வரும். சோ அப்படி சுத்தவரை இந்த திசை வரும். சோ அது பருமன் மாறல, பருமன் அதே வச்ச பருமன் மாறாமல் மறாமிச்சம் மேலும் திசை மாறி, அதான் எனக்கு பேசிக் ஐடியா. அது போல இது கிட்டியா சுத்த போறோம். சோ ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி இருந்தது கோண வேகம் ஒமேகா, இப்ப இந்த திசை ஆயிட்டு, சரியா, இதுதான் எனக்கா மாற்றம். இதை நாங்க ஒமேகா இது ஒமேகா டேஷ் எடுத்துக்கொள்ளாமே. அப்ப இதுதான் ஒமேகாட திசை, சரியா, இது ஒமேகாட திசை, இது ஒமேகா டேஷ் திசை. அப்ப மாற்றம் எது, இதான் மாற்றம், திசை மாற்றம். இதான் அப்ப டெல்டா ஒமேகான்னு சொல்லி. ஓகே, சோ அப்ப இதான் இப்படி இருந்தது இப்படியான, அப்ப இதான் திசை எதிரே டெல்டா ஒமேகாட திசை தான் கோண வேக மாற்றத்துல திசை தான் கோண ஆரம்பம் உள்ள திசை எதிரே இந்த அல்பாடே திசை. ஓகே, கிளியர் தானே? ஏன்னா ஒருத்தர் ஒரே ரொட்டேன் சில ஆளுக்கு நைட்டுக்கு தான் படிச்சு இந்த சயின்ஸ் மைண்ட் செட், சிலாக்க மார்னிங் படிச்சு அந்த சப்ஜெக்டை பொறுத்த ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. சிலாக்களை தூக்கம் வர தெரியா, பாப்போம் ஒரு 10 மணி ஆக போறேன். சரியா, இப்ப நான் பார்த்தேன் கன்செப்ட் ஓகே தானே?
கான்செப்ட் கிளியர். சரியா? இது ஒமேகா. அப்ப டெல்டா ஒமேகான்னு சொல்லி திசையை நாங்க மென்ஷன் பண்ணணும். ஒமேகா 2 ஒமேகா டேஷ் மைனஸ் ஒமேகா. இதுதான் மாற்றம். இறுதிசாய் ஆரம்பம். மாறினே ஒமேகா டேஷுக்கு ஆரம்பம் ஒமேகா. சரிதானே? ரைட். இப்ப நான் கேட்டேன், இப்ப உங்களுக்கு ஓகே, ரெக்கார்டிங் தேவையான அளவுக்கு எனக்கு பர்சனலா சொல்லுங்க. சரி, இஷ்யூ சொன்னா பர்சனலா எனக்கு சொல்லி சொன்னா ஓகே, நான் ரெக்கார்டிங் தரேன். மற்றது இப்ப நான் கேட்டானே, கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் எப்படி ஆளுக்கு ஆக்டிவ் ஆகும். பட் எத்தனை பேர் இதுல நைட் டைம் படிச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு ரைசன் பண்ணுவாங்க. நைட்டுக்கு ஒரு 12 மணி சிலாக்க 1 மணி 2 மணி வரை படிச்சு மீக்கி பேர் எக்ஸாம் கிட்ட நோனாஜிலே 12 மணி வரையும் படிச்சுட்டு படிக்க ஆளுக்கு சிலா ஃபர்ஸ்ட் அப்படி நீங்க ரைசன் பண்ணுவாங்க. அவ்வளவு திரும்ப இல்லையா? ரைட், 2 பேர் ரைசன் பண்ணி இப்ப நான் இப்ப கொஞ்சம் க்ரௌட் ஆளுக்கு குறைஞ்சிட்டு தானே. நான் இப்ப அப்ப நான் நினைச்சு அப்ப அவங்க மார்னிங் டைம் படிச்சாக்களோ தெரியா. இந்த டைம் படுத்துட்டு மார்னிங் 3 மணிக்கெல்லாம் விளம்பி ஆட்களோ தெரியா. கொஞ்சம் ஆட்கள் லீவ் ஆயிட்டு இப்ப 4 பேரா அப்ப இதுல நைட் டைம். ஓகே, வேற இப்ப அடுத்தது இந்த அப்ப மிச்சமாக்கெல்லாம் மார்னிங் டைம் வேணா 50-50 மாதிரி கிட்டத்தட்ட. இல்லாட்டி கூட நைட் பிரிச்சாக்கெல்லாம் கொஞ்சம் நைட் டைம் தான் கூட எனக்கு விளங்கிய 4 பேரும் 3 பேருமா? ரெண்டும் மிக்ஸா எப்படி சிலாக ஒரு 10:30 வரையும். ஏன்னா இப்ப அது வந்து இப்ப இது கடைசி கட்டம். சிலாக கடைசி கட்டம். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களோட எஃபர்ட்டை கொடுக்க பாருங்க. அது வந்து ஒரு ஒரு டிசிப்ளின் உருவாக்குங்க. அதான் உங்களுக்கு லேசி. இந்த ஒரு நாளைக்கு லேட்டாகி படிக்கிற நாளைக்கு சுபக்கு படிச்சு அப்படி இல்லாம ஒரு டிசிப்ளினா தொடர்ந்து உருவாக்குங்க. சரியா? ஒரு டிசிப்ளின் தொடர்ந்து உருவாக்கணும்னு சொன்னா உங்களுக்கு லேசி. மற்ற வந்து கொஞ்சம் வேண்டாம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ உங்களோட இதை பொறுத்து மேக்சிமம் நீங்க மினிமம் ஒரு இப்ப ராவைக்கு படிக்கிறது வந்து ஒரு அந்த நைட் ஸ்லீப் வந்து ஒரு எப்படியும் மினிமம் 4 hours ஆலும் ஸ்லீப் பண்ணணும். மினிமம் நான் சொல்லி உங்களோட ஒர்க் லோட பொறுத்து நீங்க எப்படின்னு சொல்லி அப்ப மினிமம் ஒரு 4 hours ஸ்லீப் பண்ணணும். இல்லாட்டி 4.5 hours 5 hours மேக்ஸிமம் ஒரு 5 hours தானா. அதுக்கு பிறகு நீங்க எப்படி படிச்சு டயர்ட் ஆகிதானே. அப்ப இடையே கடை கொஞ்சம் ஒரு 20 minutes 15 minutes சின்ன ஒரு ஸ்லீப் பண்ண போட்டு வரையலும். அப்ப அது உங்களுக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகும் இல்லைங்கயா. ஸோ அப்போ இப்போ நீங்கள் 4 hours தான் நைட் படுத்துச்சுன்னா அப்போ நீங்கள் இடையில பிரேக் கொஞ்சம் எடுத்து ஒரு டயர்ட் ஆகியதை பொறுத்து. ஏன்னா டயர்டானா படிச்சப்படாது. சரியா? அதை நினைக்குங்க. நல்லா டயர்டாட்டுன்னு வச்சால் படிச்சப்படாது. ஏன்னா அதோட அநியாயம். அது நீங்க அதோட எஃபிஷியன்சியை குறைச்சும். நீங்க சும்மா பெரிய டைம் படிச்சிச்சு மண்ணா கொஞ்சம் போல தான் படிச்சோம். ஸோ அதனால கொஞ்சம் சின்ன பிரேக் ஒன்று எடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் ஒன்று எடுத்துட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ண கூட ரிஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் எஃபிஷியன்சியோட கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடும். ஏன்னா அப்ப அப்படி இந்த டயர்டாக படிச்ச போனா நீ படிச்சதும் இல்லை ரெஸ்ட் எடுத்ததும் இல்லை போறேன். சரியோ? அப்ப அதை கொஞ்சம் இடையில அப்ப அதோட சேர்த்து இப்ப நீங்க ஒரு மினிமம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 6 hours மாதிரி டோட்டலா படிக்கிறது மாதிரி அப்படி ரெஸ்ட் எடுக்கிறது மாதிரி உங்களுக்கு உங்களோட இதை பொறுத்து நீங்க எயிச்சி லெவலை பொறுத்து இப்போ உங்களுக்கு நல்லா ஃபுல்லா கவர் பண்ணி மிக்சி மேல முடிஞ்சுச்சுன்னா கொஞ்சம் கூட தேவையான ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளும். அப்படி ஓகே. தானே மற்ற ஒரு டிசிப்ளின் ஒழுங்கா வச்சுக்கோங்க. இந்த நான் ஒரு 10-15 மாதிரி வரையும் செய்யணும்னா ஒரு டிசிப்ளின் வச்சுக்கோங்க. நான் இத்தனை மணிக்கு படுத்துட்டு இத்தனை மணிக்கு தான் எழும்பி அப்படி ஒரு டெய்லியும் ரொட்டீன் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் லேஸ் ஆயிருச்சு இல்லைங்களா. ஒரு உங்களுக்கு ஏண்டிய ரொட்டீனை பழகிக்கோங்க. அதான் சொல்லி
மத்த நான் பார்க்கும் சுழற்சி காலத்தை பத்தி. மத்த நான் சுழற்சி சுற்றுகை எந்த சொல்லி சின்ன உங்களுக்கு அடுத்த சுழற்சி காலத்தை பார்க்கும். சுழற்சியை சொன்னா இந்தியன் சுழற்சியை சொல்லியது இந்த ஒரு புள்ளி பற்றி அது சுத்தி வர்றது. பூமி சூரியனை சுத்தி வர்றதான் சுழற்சி. சரிங்களா? மாறி சொல்லியோ நான் எனக்கே குழந்தைமே உங்களோட சேர்ந்து சுழற்சியும் சுற்றுகையும். நாங்க இந்தி பாக்கி வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கம் தான் பாக்கி. இப்ப நாங்க சுழற்சியும் சொல்லி எந்த ஒரு அச்சு பற்றி சுத்தி வரத்தான் சுழற்சியும் சொல்லிய நாங்க மாறித்தான் பாக்கிய நினைச்சு ஜோகிரபியில முந்தைய நான் பார்த்தா சுழற்சியும் சொல்லிய சுற்றுகையத்தான் சுத்தி வர நடக்கிய முந்தைய அப்படித்தானே? சரியா நான் சொல்லிய இந்த நான் ஓலவல்ல ஜோகிரபியில படிச்ச கொள்ள எப்படியா சுற்றி வாரது அப்படியே பூமி சூரியனை சுத்தி வரதானே வர இல்லையா? பூமி வந்து சூரியனை சுத்தி வரத்தான் சுற்றுகைன்னு சொல்லிய இல்லைங்களா? மத்த அது தன்னைத்தானே சுற்றி கொள்வது சுழற்சி தான் சொல்லிய. சோ அந்த இப்ப அது தன்னைத்தான் சுற்றி வர்றது அது அங்க ஜோகிரபி அது விடுங்க. எனக்கா சுழற்சின்னு சொல்லி எனக்கா சுழற்சி ஒரே ஐடியா தான் கிட்டத்தட்ட எப்படி என்றால் சுழற்சின்னு சொல்லி அங்க சொல்லி எந்தியன் பூமி தண்ட அச்சு பற்றி தன்னைத்தானே சுத்தி கொள்ளிய இல்லைங்களா? அதேதான் நான் சொல்லி இங்க இப்ப இங்கே வந்து ஒரு பொருள் சுற்றி வரோ மேலும் அதே நான் சுழற்சி தான் சொல்லிய ஒரு அச்சுப்பட்டு ஒரு பொருள் சுற்றி வரோ மேலும் அது நான் ஒரு கோடு சுற்றி வர மேலும் சொல்லி தானே பூமியை சொல்லி அந்த கோடு மாதிரிதான் ஒரு நிறைய கோடுகள் வச்சு. சோ கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே ஐடியா தான். சரியா? அடுத்து நான் பார்க்கும் சுழற்றல் காலம் சுற்றல் காலம். ஓகே நான் தேவையா ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கிறேன். சரி தேவையா தேவையான கிடைச்சுக்கோங்க. சுற்றல் காலம் ரைட். சுற்றல் காலம் டி. டி சமன் எந்தியன் சுற்றல் காலம்னு சொல்லி எந்தியன் ஃபுல்லா ஒரு வட்டம் சுத்தி வர்றதுக்கு எடுக்கிய நேரம் அதான் சுற்றல் காலம். சரியா? அப்ப டி சமன் அப்ப ஒரு வட்டம் சொன்னால் எந்தியன் டைம் அப்படின்னு சொன்னால் ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்டா வந்து டைம் அப்படின்னா ஒரு முழு வட்டம் சுழற்ற வர எடுக்க டைம். அப்ப இவர்கிட்ட டைம காம்பினேஷன் அப்ப நேரோட்டி இயக்க மாதிரிதான் நேரம் சமன் கதை சமன் தூரத்திங்கில் நேரம் நேரம் சமன் தூரத்திங்கில் கதை. அப்ப தூரம் வந்து எந்தியன் சொன்னா இங்க தூரம் எந்தியன் கோணம். இப்ப முழு வட்டம் சரி 2π ரேடியன் கோணமே ஒமேகா பயோர் ஒமேகா அதான் ரேடியன். ஓகே தானே? அப்ப டி கலர் செகண்ட் ஓகே தானே? அடுத்து நான் பார்க்கும் சுழற்சி மீட்டர். சுழற்சி மீட்டர் ரைட். சுழற்சி மீடிரன் எஃப் ஃப்ரீக்வென்சி. சுழற்சி மீட்டர் எஃப் சொல்லி எடுத்துக்கணும் சொல்ல வந்து ஃப்ரீக்வன்சியில நீ பாக்கிய எஃப் சமன் நிறைய மாதிரி மாத்தி எழுதி கொள்ளுங்க. எஃப் சமன் 1/t. சரியா? எஃப் சமன் 1/t ஏன்னா சுற்றல் இதுல வர்க்கம் என்ன கேட்டால் எஃப்னு சொல்லி மீட்டர்னு சொல்லி எத்தனை கேட்டா வந்து ஒரு செகண்ட்ல எத்தனை சுழற்சி நடக்கிய முழு சுழற்சி எத்தனை நடக்கிய அதுதான். ஏன்னா பொதுவா தசத்துல எடுக்கல சில நேரத்தில் தசத்துல உடிக்க மீச்சு பாயிண்ட்ல உடிக்காம இருந்துச்சு எத்தனை சுழற்சி நடக்கியன்னு சொல்லி. ஓகே தானே? சுழற்சி என்ன சொல்லி சில நேரத்தை பொதுவா குடிக்கல அப்படி உங்களுக்கு எவ்வளவு என்ன அப்படி வராதுன்னு முழு நம்பர்ல தான் வரும். நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம் அப்படி டிஜிட்டல் இதெல்லாம் சம்டைம் அப்படி சரி அக்யூரேட்டா குடிக்கச்சுன்னா அப்படி குடிக்கிறதும் இருந்துச்சு. ஸோ எஃப்எம் 1/t அப்போ ஒரு உங்களுக்கு தேவை ஒரு சுழற்சி நடக்க எடுக்கிய டைம் இல்லாட்டி ஒரு செகண்ட்ல எத்தனை சுழற்சி நடக்கியன்னு சொல்லி. இப்ப எஃப்எம் 1/t எஃப்னு சொல்லியது மீட்டர் ஹெர்ட்ஸ் பெர் செகண்ட் ஒரு செகண்ட்ல
எத்தனை சுழற்சி இப்ப அலைந்து ஹெர்ட்ஸ் அல்லது S-1 இல்ல ஒரு செகண்ட் இல்ல எத்தனை சுழற்சி நடக்கு இதான் ஒரு செகண்ட் சரிங்களா இதான் உண்டு ஒரு செகண்ட்ல எத்தனை சுழற்சி நடக்கின்னு சொன்னது ஸோ ஒரு செகண்ட்ல இப்படித்தானே வரும் இதான் சாம்பாடு ஓகே தானே ஒரு செகண்ட்ல இதான் F-1 இதான் சாம்பாடு அடுத்தது எங்களுக்கு இப்படி யூஸ் பண்ணிடும் F-, Tக்கு பதிலாக எங்களுக்கு யூஸ் பண்ணிடும் 2π/ω சரிதானே ஆகவே F-, ω/2π நாங்க எப்படி சாம்பாடு வந்து டீட்டெயில் அவ்வளவு தேவையில்லை உங்களுக்கு டிரெக்டா சாம்பாடு இருந்தா ஓகே சரியானே F-, 1/2π/ω F-, ஆகவே இன்னொரு சாம்பாடு நான் எப்படி உருவாக்கியம் எனக்கு இந்த F-, 1/t டிரெக்டா யூஸ் பண்ணிடும் ஓகே மற்றது வந்து F-, ω/2π கொஞ்சம் எனக்கு இப்போ எஸ்ஐக்கள் நம்மளா நீங்க அவன் தான் கொண்டு ஸ்டெப்பா கொண்டு வர ஸோ அது திரும்பி இடையில சாம்பாடோட டிரெக்டா யூஸ் பண்ண தேடி வரலாமே ஸ்டெப்பா கொண்டு வர முக்கியமான சாம்பாடுலேருந்து அதுல தினமன்ற நிர்வச்சலி மறுபடியும் கொண்டு வர எஸ்ஐக்கள் ஸோ எனக்கு இதை டிரெக்டா யூஸ் பண்ணல மற்ற தினமன்ற செஞ்சேன் ω/7 குறுக்க பிறகு நான் எப்படி வரேன் ω/7 2πf இதே மூலம் டிரெக்டா யூஸ் பண்ண ஏழு தொண்டை கொஞ்சம் தண்ணி வத்திட்டேன் சரி தண்ணியை குடிச்சிட்டு வரேன் அத்தான் கொஞ்சம் சொல்ல போனா முதல் இதோட வந்து மற்ற படிச்ச நேரம் வந்து கட்டாயம் தண்ணி போதோன்னு மூணு நினைச்சு வச்சுக்கோங்க இப்ப நான் மட்டும் தனியா பேசி கொஞ்சம் அதான் கூட தண்ணி தாமனாக்கு பேசியோம் இல்லை பட் அதான் இந்த இப்ப நீங்க படிச்சுக்கொள்ள முன்னுக்கு தண்ணி போதோட கட்டாயம் வச்சுக்கணும் எனக்கு முன்னு சொல்லிடுச்சு அப்ப வச்சுக்கொண்டுட்டு நீ எப்ப தண்ணி போதிலே காணியும் சும்மா எடுத்து கொடுங்க தான் வர தேவையில்லை அது உங்களுக்கு விளங்காமலே ஒரு ரிஃப்ரெஷ் ஒன்று தரும் விளங்கியா ரைட் நான் ஒரு இடத்துக்கு போகல பொட்லினா இருந்துச்சா ரைட் வேற கொஞ்சம் ஷார்ட் பண்ணிடுவோம் பாக்கியா கொஞ்சம் குயிக்கா சொல்லிக்கோமே இப்ப சுழற்சி மீன் 5ஆவதா ஐடியா எல்லாம் முடிஞ்சு பேசிக் டாபிக்ஸ் எல்லாம் முடிஞ்சுது மத்த நான் சாம்பாடுகள் தான் பார்க்க போறேன் டாபிக்ஸ் எப்படி சாம்பாடுகள் உருவாயினு சொல்லி முதலாவது நாங்க போற V-, R-ω எப்படின்னு சொல்லி ஐடியா ரைட்டோ இப்ப நான் V-, R-ω எப்படி இருவானு சொல்லி இது ஒரு வட்டம் எடுத்துக்கொள்ளுமே இது ஒரு வட்டம் இதான் மையம் இது R இது ஒரு R வச்சுக்கொண்டா சோ இதுக்கு ஒரு வேகம் இது மாறா கோண வேகத்தை சுத்தி வச்சுக்கொள்ளாமே சோ கோண வேகம் மாறலன்னு சொன்னா என்ன அர்த்தம் மாறா வேகத்துல சுத்திய அப்படிதான் வேகத்துல திசை இந்த திசையில இப்படித்தானே ஏன்னா சரிதானே மையத்தையும் அந்த புள்ளியையும் வேகம் எப்படியா வட்ட இயக்கத்துல மையத்தையும் தலையில அந்த புள்ளியும் இடைச்சிய கோடு தானே ஆரைக்கு செங்குத்து கோட்டுக்கு செங்குத்தான் வேகம் இருக்கும் சோ இனி எப்படி இருக்கும் திசையில V இருக்கும் சரி அப்ப இந்த திசையில இது சுத்தி ω சோ இதை நான் ஏபின்னு எடுத்துக்கொள்ளேன் ரைட் இது இந்த நான் S-, R-θ தான் இப்ப நிறுவ போறேன் சரியா S-, R-θ சரியா சோ இப்ப நான் எனக்கா கோணம் மாறிச்சு தானே இப்ப நான் டெல்டா S சொல்லி போட்டுக்கொள்ளேன் இது மத்த இது டெல்டா θன்னு சொல்லி போட்டுக்கொள்ளேன் சரியா இந்த கோணம் மாற்றம் தானே S, டெல்டா S ஓகே தானே
ரைட். இப்ப உங்களுக்கு தெரியக்கூடிய எஸ்எம்என் ஆர் டீட்டா, ஆகவே டெல்டா எஸ்எம்என் ஆர் இன்டு டெல்டா டீட்டா அதுக்கு வேணா யூஸ் பண்ண. சரியா? அடுத்தது இப்ப நான் என்ன கேட்டா, இதுக்குள்ள வேகத்தை கொண்டாடணும். அப்ப வேகத்தை கொண்டாட டைம் ஒன்று வேணுமே. ரைட். அப்ப நான் இந்த 7 பி எடுக்க போன டைம் ஒரு டெல்டா டின்னு வச்சுக்கிறோம். சரியா? ஆகவே நான் ரெண்டு பக்கத்தையும் டெல்டா டியால பிரிச்சேன். சோ இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் கீழ் நேரம் எவ்வளோ? இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் வேகம் எஸ் தானே இது? இடப்பெயர்ச்சி தானே இது? வளைவு பரிதி வழியே இதான் வேகம். இது கோண வேகம் டெல்டா டீட்டாவோ டெல்டா டி. சரியா? வி சமன் ஆரம்பிங்க. இதான் சாப்பாடு. ஓகே கிளியர். மத்த வந்து இப்ப நீங்க இப்படி எடுத்து வந்து பீனக்காவை ஒரு புள்ளிகள் வச்சுருந்தானே. பீனக்காவை நான் இதை விஏ எடுத்துக்கொள்ளிய. விஏ விபி விசி. சரியா? அப்ப அப்ப இனக்கா வந்து வந்து வி சமன் ஆர் ஒமேகா. ஸோ அப்ப இனக்கா வந்து இனக்கா ஒரு சின்ன ஒரு ஆறு. அப்ப அதை விட இது ஆற பெருசி, அதை விட இந்த ஆற ஃபுல்லார பெருசி. சரிங்களா? அப்ப வி சமன் நான் அப்ப எந்த நடக்கிற கோண வேகம் இந்த எல்லா புள்ளியிலையும் இது ஒரு கோடா எடுத்துக்கணும் சொன்னா வந்து எல்லா புள்ளியிலுமே ஒரே கோண வேகம் தான். சரியா? ஒரே கோண வேகம். இந்த கோடு இப்படித்தானே திரும்ப போறேன். சோ இதான் இந்த இந்த மையத்துல அமைச்சுதானே கோணம். சோ இது எப்படி எப்படி மாறினாலும் இந்த கோண மையம் தான். இது இப்படி கொஞ்சம் ஷார்ட திரும்பினாலும் ஷார்ட திரும்பினால் இந்த கிட்டீச்ச புள்ளி நான் நேரம் இந்த கிட்டீச்ச புள்ளி கொஞ்சம் மேல வந்துச்சும் மத்த புள்ளி அதை விட கொஞ்சம் கூட மேல வந்துச்சுமே. ஆனா சுரண்ட கோண மையம் தான். ஏதாவது கோண வேகம் சமான் சொல்லி கோண வேகம் மாறிடல. அப்ப இவ்வளவு நேரத்துல இவ்வளவு கோணம் சொல்லியிருந்தா அதே தானே. இந்த எல்லா புள்ளியும் ஒரே கோண வேகம் தான். அப்ப இனி இது கொஞ்சம் நான் சொல்லி இந்த பருதி வழியை இடப்பெயர்ச்சி இது கொஞ்சம் தான் வசந்திச்சும், இது நல்லா வசந்திச்சும், யாரும் வசந்திச்சும். அப்பதான் ஒரே கோணம் பாரு பிரச்சனை வரப்போறேன். அப்ப அதுதான் சொல்லி அப்ப ஒரு புள்ள வேற வேற வேகம் வேகம் கூட போறதுல வீசம் ஆரம்பிங்க. ஆற கூடின புள்ளியில கோண வேகம் மாறில வேகம் கூட. ஓகே. அதாவது வி ஏ தான் பெருசி, அதை விட வி வி சிறுசி, அதை விட விசி சிறுசி. ஓகே. அடுத்து நான் போற அடுத்த சமன்பாடு வி சமன் ஆரம்பிக்கா நிறுவிட்டார். சரியோ? இப்ப வி சமன் ஆரம்பிக்கால் இருந்தா நம்ம அர்த்தத்துக்கு போறோம். டெல்டா வி சமன் ஆர் இன்டு டெல்டா ஒமேகா. டெல்டா வி வேக மாற்றம், இந்த வேகத்துல மாற்றம் வரப்போற தொடலி வேகத்துல. ஏன் தொடலி வேகம் சொல்லி தொடலி வழியை தொடலி வேகம் தொடலி வேகத்துல மாற்றம் வரப்போற. மாற்றம் மாறிச்சுன்னா போன வேகம் மாறிச்சோம். சோ அப்ப அதுக்கு நாங்க வேக மாற்ற வீதம் ஒரு குறிப்பிட்ட டைம்ல நடக்கி எடுத்து வச்சுக்கலாமே. அது மாறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து வேக மாற்றம் எவ்வளவு? வேக மாற்றம் தான் 6 முடுகள். சரியோ? டெல்டா இது கோண ஆரம்புகள் டெல்டா ஒமேகா டெல்டா டி கோண ஆரம்புகள் அல்பா. இது தொடலி ஆர்முடுகள் ஏ. கலப்பிக்கப்படாது. அல்பா வந்து கோண ஆர்முடுகள், ஏ வந்து தொடலி ஆர்முடுகள். இந்த நேர்கோட்டு ஆர்முடுகள், இந்த தொடலி ஆர்முடுகள், தொடலி வழி ஏன் ஆர்முடுகள், தொடலி ஆர்முடுகள் தான் ஏ. இது கோண ஆர்முடுகள். அதுக்கு ரெண்டு தொடர்பு ஏசமன் ஆர் அல்பா. ஸோ இந்த ஏசமன் ஆர் அல்பா தொடர்புகள் தான் நீங்க இதுலயும் படிச்சே. நீ 2011ஆம் ஆண்டு மெக்கானிக்ஸ் எஸ்ஏகேல செஞ்சா விளங்கிட்டு. அதுல அந்த ஒரு கேப்சூல் ஒண்ணுக்குள்ள ஒருத்தர இறக்கி கான்செப்ட் உண்டு. சோ அந்த அதுலதான் நீங்க அந்த ஒரு ஒரு வட்டம் இதுல ஒரு பொருளை நீங்க கீழ் நோக்கி இல்ல ஒரு நூலை சுத்தி ஒரு பொருளை கீழே இறக்கி அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் கூட இந்த ஏசவன் ஆர் அல்பா கூட யூஸ் ஆகியும். மத்தது டைம் ஆயிட்டுனா அப்ப நாங்க மெசேஜ் வந்துச்சு.
ஆஹ் ஆவர்த்தன காலம் சுழற்சி காலம் ரெண்டும் உண்டான கேட்டுச்சு. கொஞ்சம் நீங்க நம்ம டவுட்ஸ் கிளியர் பண்ணியா அதுக்கு முந்தி வந்து கேட்டா இப்ப நான் டைம் ஆயிட்டு அவ அடுத்து இப்ப நான் அடுத்து நான் எப்படி அந்த மைய நாடாளுமன்ற சாம்பாடு எப்படி வந்துன்னு சொல்லி பார்க்கணும். அதோட வந்து மைய நாடாளுமன்ற சாம்பாடு எப்படி உருவாயின்னு சொல்லி அதோட இந்த கோண ஆர்முடுகளும் வந்தால் என்ன நடக்க போற ஒரு கோண ஆர்முடுகளும் வந்து தொடர்லி ஆர்முடுகளும் வந்த உண்மையா பேசவன் ஆர் அல்பால கோண ஆர்முடுகள் வந்தால் அல்பா வந்தா ஒமேகா கட்டாயம் வருமே இல்லைன்னா இப்ப மாறா கோண வேகம் அனுசரிச்சுன்னா வந்து எப்படி மாறா கோண வேகம் அனுசரிச்சுன்னா மைய நாட்டு ஆரம்பத்தில் மட்டும்தான் நினைச்சு. ஆனால் கோண வேகம் மாறியன்னு சொன்னால் அதாவது கோண ஆரம்பத்தில் உருவாகி கோண வேகம் மாறியன்னு சொன்னா இந்த எல்பா வந்து அனுசரிச்சுன்னா மாறா கோணம் எல்பா ஜீரோவே அப்பயும் ஜீரோ தொள்ளாயிரம் ஜீரோ. அப்ப கோண ஆரம்பத்தில் எல்பா வந்துட்டு அனுசரிச்சுன்னா கோண வேகம் மாறி அனுசரிச்சுன்னா கோண வேகம் மாறினா கோண ஆரம்பத்தில் உண்டு. அப்ப கோண ஆரம்பத்தில் வந்து அப்ப இங்க மையநாடு ஆரம்புடன் மிரிச்சு மையத்தை நோக்கி தொடர்லி வெளியே ஒரு ஆரம்புடன் மிரிச்சு அப்ப ரெண்டுக்கும் விரைவில் வேற ஒரு திசையில தான் ஆரம்புடன் இருந்துச்சு விரைவில் ஆரம்புடன் ரைட். அப்ப நான் அடுத்த கிளாஸ் அதை பத்தி கொஞ்சம் பார்க்கணும். மற்றது A7 விஸ்கேட் ஒரு மையநாடு ஆரம்புடன் சாம்பாடு எப்படி வந்து சொல்லி பார்க்கணும். அதோட அந்த மற்றது நேர்கோட் இந்த உருளாம இயங்கினால் எப்படி வேகம் உருண்டி இயங்குள்ளைக்கு எப்படி வேகம் ரெண்டு டைம் சேர்க்கை எப்படி என்பாரு உருண்டி இயங்கு கொள்ளைக்கு அதோட மற்ற அந்த சாம்பாடுகள் நேர்கோட்டு இயக்க சாம்பாடுகளை டிரெக்டர் தொடர்ச்சி இயக்கத்து அந்த சுழற்சி இயக்கத்தை மாத்தி அந்த ஐடியாஸ் நான் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப டவுட்ஸ் வந்து இப்ப கொஞ்சம் கேட்டுருச்சு. அதோட பேமெண்ட்ல கொஞ்சம் ஆட்கள் கோஸ்ட் மந்த் செஞ்சுக்கோங்க வேண்டிய ஆட்கள் குயிக்கா. ஆவர்த்தன காலமும் சுழற்சி காலம் ஒன்றோன்னு சொல்லி ஆவர்த்தன காலமும் சுழற்சி காலம் ஒன்றுன்னு சொல்லி இப்ப நான் சுழற்சி காலம் சின்ன ஐடியா ஓகே தானே. மத்த ஆவர்த்தன காலம்னு சொல்லியது வந்து அது சுழற்சி காலமும் ஒரு ஆவர்த்தன காலம் தான். ஆவர்த்தன காலம்னு சொல்லி வந்து ஒரு மெயின் ஹெடிங் ஒரு பெரிய ஹெடிங். சோ எந்த இயக்கம் மீண்டும் மீண்டும் நடக்கியோ இப்ப நான் ஒரு போலை நான் நிலத்துல அடிச்சு அது திருப்பி ஹைக்கு வர அது நான் திருப்பி திருப்பி செஞ்சு கொண்டுச்சு. அப்ப ஒரு டிப்பும் அது நான் ஹைல இருந்து போல் பெய்த்துட்டு திருப்பி என்ன ஹைக்கு வர அதுதான் முழு இயக்கம். இந்த ஹைல இருந்து போல் நிலத்துக்கு பெய்த்து நிலத்துல விட்டு திரும்பி ஹைக்கு வர அப்ப போல் வந்து எனக்கு ஹைல இருந்து போனத்துல இருந்து திருப்பி என்ன ஹைக்கு வரங்காட்டின்னு ஒரு இயக்கம். சோ அதுக்கு ஃபுல்லா கீழே வைத்துட்டு மேல வரதுக்கு கிடைக்க டோட்டல் டைம் அது ஒரு ஆவர்த்தன காலம். ஏன்னா அது ஒரு ஆவர்த்தன இயக்கம். நான் தொடர்ந்து திருப்பி திருப்பி அதை ரிப்பீட் பண்ணி தொடர்ந்து செய்யணும்னு சொன்னால் அது ஒரு ஆவர்த்தன இயக்கம். திருப்பி திருப்பி நடக்கிய ஒரு இயக்கம் ஆவர்த்தன இயக்கம் சொல்லி வந்தேன் திருப்பி திருப்பி நடக்கிய ஒரு இயக்கம் இல்லைங்கயா. அதுக்குத்தான் நான் சொல்லி ஆவர்த்தன இயக்கம் சொல்லி ரிப்பீட் பண்ணி இயக்கத்தான் பேரு ஆவர்த்தன இயக்கம். சோ நான் போல நிலத்துல அடிச்சு கையில திருப்பி முடியும்னா அது ஒரு ஆவர்த்தன இயக்கம் இல்லைங்களா. அதே மாதிரி அது ஆவர்த்தன இயக்கம். அப்ப அதுக்கு கிடைக்கியது இந்த ஆவர்த்தன காலம் சொல்லி. மற்றது நீங்க ஒரு MCQ கேள்வி செஞ்சிச்சு முதலியல எனக்கு சரியா ஆண்டு மறந்து வைத்த அது ஆவர்த்தன இயக்கமா இல்லாட்டி எளிமை இயக்கமா நித்தியோட இயக்கிய டைம் தந்து ஒரு MCQ கேள்வி உண்டு. அதுல வந்து அது ஆவர்த்தன இயக்கம் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி இயக்கம். ஆனால் அது ஒரு எளிமை இயக்கம் அல்ல. எளிமை இயக்கம் சொல்லி ஒரு ஆவர்த்தன இயக்கம் தான் திருப்பி திருப்பி நடக்க இயக்கம் தான். ஆனால் எளிமை இயக்கம் சொல்லி ஒரு ஆவர்த்தன இயக்கம். ஆனா ஆவர்த்தன இயக்கங்கள் எல்லாமே எளிமை இயக்கம் அல்ல இல்லைங்கண்ணா. எப்பயுமே மையத்தை நோக்கி ஆரம்பம் இருந்தா மட்டும்தான் எளிமை இயக்கம். எளிமை இயக்கம் அதே மாதிரி வட்ட இயக்கம் எப்பயும் மையத்தை நோக்கி தான் தொடர் பீச்சு எளிமை இயக்கத்துக்கும் வட்ட இயக்கம் தொடர் பீச்சு. சோ எப்பயுமே மையத்தை நோக்கி ஆரம்பம் தான் இந்த வட்ட இயக்கம் அதே மாதிரி எளிமை இயக்கம் எல்லாம் ஆவர்த்தன இயக்கம் பண்ணி ரிப்பீட் ஆகியது. சோ அதுக்கு ரிப்பீட் ஆகிறதுக்குரிய காலம் தான் ஆவர்த்தன காலம். மொத்த சுழற்சி காலம் சொல்லி இது வேற இந்த சுழற்சி கிரிக்கிட்ட அதே மாதிரி சுழற்சி இயக்கம் ரிப்பீட்டா நடந்து கொண்டிருக்குதானே. சோ அப்ப அதுவும் ஒரு ஆவர்த்தன இயக்கம் தான். சுழற்சி இயக்கம் சொல்லி ஒரு ஆவர்த்தன இயக்கம் தான் சரியா. ஆனா ஆவர்த்தன இயக்கங்கள் எல்லாம் சுழற்சி இயக்கங்கள் அல்ல. சோ ஆவர்த்தன இயக்கத்துக்கு கிடைக்கிற காலம் ஆவர்த்தன காலம் சொல்லி அது ஒரு ஆவர்த்தன இயக்கமா கருதி பார்த்தா நாங்க இப்ப சுழற்சி இயக்கத்தையும் ஆவர்த்தன இயக்கமா கருதி பார்த்தேன்னு சொன்னால் சுழற்சி காலம் சொல்லி ஆவர்த்தன காலம் தான். ஓகே
சுழற்சி இயக்கத்தை நான் ஒரு ஆவர்த்தன இயக்கமா கருதுன்னு சொன்னால் அப்ப எனக்கா சுழற்சி காலம் சொல்லி ஆவர்த்தன காலம். ஓகே தானே? ரைட். அடுத்தது எந்த டைம் கூட எஃபெக்டிவ்னு சொல்லி கேட்டுருச்சு. அப்படியே இல்லை. அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. இப்ப நான் எப்படி படிச்சேன்னு சொல்லி கேட்டா வந்து இப்ப எப்படின்னு சொல்லி இப்ப நான் எப்படி படிச்சேன்னா நீங்க அதுக்கு ட்ரை பண்ணி பார்க்க வேண்டும். சரியா? முடிஞ்ச இல்லையா? சிலாக்களுக்கு கொஞ்சம் இப்ப நீங்க திடீர்னு உங்களை மாத்த போக வேணும். நீங்க ஒரு ஃப்ளோல பேத்தி கொண்டு சொன்னால் ஓகே, டிசிப்ளினா ஒரு கண்டினியூஸ் ரொட்டீன்ல பேத்தி கொண்டு சொன்னால் ஓகே. அதை திடீர்னு மாத்த போக வேணாம். அது இல்லாம சும்மா இன்னமே கலபல ஒரு நாள் ஒரு டைம்ல படிக்க அவர் மாதிரி மார்னிங் படிச்சு நைட் படிச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஒரு டிசிப்ளின் உருவாக்கிக்கோங்க. ஏன்னா அது நீங்க எனக்கு சரியா தெரியல. ஏன்னா உங்களுக்கு ஒருத்தர் எபிலிட்டி. அது இல்லாம நான் இம்பார்ட்டன்ஸா கொஞ்சம் சொல்லியே அது நீங்க தான் உங்களுக்கு எந்த டைம் எபிலிட்டின்னு சொல்லி மற்ற பயோ ஆட்களுக்கு கொஞ்சம் நான் சொல்லியேன். பயோ கொஞ்சம் மார்னிங்கோட படிச்சதுக்கு வச்சுக்கொண்டா கொஞ்சம் மெமரி வேணா சொல்லி. சரியா? இப்போ இந்த டைம்ல இந்த பீரியட்ல உண்மையா மேக்ஸிமம் நீங்க இப்ப கடைசி பீரியட் இப்போ நீங்க இந்த டைம்ல கொஞ்சம் கூட பயோல கொஞ்சம் என்ன இப்ப நீங்க இதுல ஃபர்ஸ்ட் நாங்கள் முந்தையும் நான் செஞ்சிச்சோம். ஃபர்ஸ்ட் நீங்க A-level சப்ஜெக்ட்ஸ்ல ஃபைனல் எக்ஸாம் டார்கெட் பண்ணி செஞ்சீங்கன்னா வந்து ஃபைனல் எக்ஸாம் சரி ஒரு டேர்ம் எக்ஸாமினேஷனாலும் சரி அந்த எக்ஸாம் கிட்ட வாகக்குள்ளைக்கு நீங்க இதை நல்லா கூட டைம் கொடுத்து படிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லி கேட்டா வந்து பயோவை. சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கே முடிச்சு வச்சுக்கிறோம் பிசிக்ஸ். ஏன்னா பிசிக்ஸ் வந்து பெருசா கன்செப்ட் சரியா ஓகேன்னு சொன்னாலும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு ஒரு மறக்கியல்ல பெருசா. அடுத்த 2வது கெமிஸ்ட்ரி, 3வது பயோ. அதாவது 3 பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போகணும் தான். டைம் கூட குடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒன்றிச்சு. அப்ப கடைசி கொஞ்சம் நீங்க வச்சுக்கிறோம் கேட்டா வந்து பயோ வச்சுக்கிறோம். எக்ஸாம் கிட்ட கொலை படிச்சதுக்குன்னு சொல்லி அந்த கிட்ட கொலைக்கு பயோவுக்கு கொஞ்சம் கூட டைம். ஏன்னா வந்து பயோ வந்து நேரத்தில் படிச்சு வச்ச கஷ்டப்படி மறக்கிய. ஸோ அதுதான் சொல்லி மற்ற வந்து கொஞ்சம் மார்னிங் டைம்ல நான் சிலாக்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வர இந்த 3 பேர் பயம் படிச்ச கஷ்டம். எனக்கு இந்த கொஞ்சம் ஒத்துறது வர மாதிரி நான் சொல்லினேன். மார்னிங் டைம் இந்த ஆளுக்கு உண்மையா மார்னிங் டைம் படிச்சேன்னு சொன்னா கொஞ்சம் கூட ஞாபகம் வந்துச்சு. நானும் மார்னிங் தான் படிச்சேன். சரி ஒரு டீ ஒன்று சரியா ஊற்றி கொண்டு அடிச்சுன்னா ஊற்றி கொள்ளும் இல்லாட்டி ஊற்றி தரேன்னு சொன்னாலும் ஓகே. ஒரு பிஸ்கட் சரி கிட்ட வச்சுக்கொண்டு கொஞ்சம் சத்தமா ரீட் பண்ணுவோம். நோட்ஸ் சத்தமா ரீட் பண்ணுவோம். நான் படிச்சு சொல்லியா சத்தமா ரீட் பண்ணுவோம். மற்ற எலுமினத்தோட நீங்க நைட்டுக்கு மார்னிங் எலுமினத்தோட எழுந்து சொல்லி நேரத்தோட நைட்டு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மார்னிங் இதான் செய்ய போறேன். நான்லாம் இப்ப கடைசிக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 எஸ்ஸே எழுதிட்டேன் பயோல. எலுமினத்தோட எஸ்ஸே எழுதியா என் யூடியூப் சேனல் ஒரு வீடியோ வந்துச்சு. நான் ஃபுல்லா நான் எப்படி படிச்சேன் சரி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுச்சு. தேவையான கதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நான் எப்படி என் ஜேர்னி இந்த லைஃப் இது எப்படி வந்து சரி நான் இல்லை கடைசி பாட்டுல 3 சப்ஜெக்ட் எப்படி நான் படித்தேன் சொல்லி பத்தி சொல்லிச்சு. அது என்ன பார்த்துக்கோங்க. நான் மார்னிங் டெய்லி 2 எஸ்ஸே எழுதியேன். ஸோ எலும்பியத்தோட இந்த எஸ்ஸே மார்னிங் எழுதி நான் கொஞ்சம் அதை ஆக்டிவ் ஆகியது. நீங்க மார்னிங் டைம்ல எலும்பியத்தோட ஒரு 2 எஸ்ஸே டாபிக் இப்ப உங்களுக்கு நான் 2 எழுதிச்சுன்னா இப்ப ஃபுல்லா கம்ப்ளீட்டா எழுதின்னு சொல்லி இல்லை. ஒரு எஸ்ஸே ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸுக்குள்ள ரஃபா தான் எழுதி கடைசிக்கு மிச்சம் டைம் கொடுத்து எழுதியலவே. அப்படி மார்னிங் ஒரு நீங்க உங்களுக்கு 2 எழுதுனா 2 1 எழுதுனா 1 டெய்லி எஸ்ஸே எழுது எலிமெண்டோட எழுதிடுவோம். கொஞ்சம் அதை ஆக்டிவ் ஆக்கிய மூல எழுதி உடனே மார்க்ஸை போட்டு ஸ்கீமை வச்சு பார்த்துக்கோங்க. பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகே ஆன்சர் ரிசோர்ஸ் புக் தானே. மற்றது வந்து அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் சத்தமா வாசி ரீட் பண்ணிக்கணும் போனா உங்களுக்கு தூக்கம் இல்லை. அப்போ அப்படி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் மார்னிங் படிச்சா ரொட்டீன் மாத தேவையில்லை. உங்களுக்கு தேவையான ட்ரை பண்ணி பார்க்கணும். சிலாக்க மார்னிங் படிச்சாக்களே கொஞ்சம் இது இப்படி இப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணா உங்களுக்கு மார்னிங் படிச்சு எல்லாமே மார்னிங் படிச்ச ஆட்களுக்கு தூக்கம் ஆனிச்சுன்னா கொஞ்சம் இதை செஞ்சு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு தொடர்ந்து ரீட் பண்ணிக்கொண்டு கொஞ்சம் எழுதி வாசிச்சத்தோட கொஞ்சம் எழுதியத்தோட அப்படி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும் போனா சரி ஸ்ட்ரக்சர் கேள்வியை. ரைட். அதே பயோல வந்து கொஞ்சம் கூட எம்சிக்கு இதை கொஞ்சம் ஸ்ட்ரக்சரை மெசேஜ் பார்த்துக்கோங்க. மெயினாக ஸ்ட்ரக்சர் தானே. ஸ்ட்ரக்சர்லாம் ஸ்கோர் மார்க்ஸ் போக பாக்கிய ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மற்றது எஸ்ஏஎம் கூட எக்ஸ்பெக்டட் அப்படி சில மிரிச்சேனா. ஸோ ஒரு நம்ம வீடியோ பார்த்தா ஒரு விளங்குமா நான் எஸ்ஏஎம் எல்லாம் சில கிளியரா சொல்லிடுச்சு. மற்றது
3 hours தூங்கினேன்னு சொன்னா நான் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணியல. ஓகேயா? நிச்சோ தெரியல கேட்டால். 3 hours படுக்க வேணாம். நீங்க 3 hours படுக்க வேணும். சரியா? கட்டாயம் நன்மை தெரியாது. மினிமம் நீங்க நைட் ஸ்லீப்பர் 4 hours மினிமம் இருக்கும். சரியா? மினிமம் 4 hours. நான் 5 hours சொன்னேன் வந்து உங்களுக்கு இந்த நீங்க ஃபுல்லா படிச்சு முடிஞ்சு ரிலாக்ஸ் ஆயிடுச்சியான்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 5 hours படுக்க வரும் நைட் ஸ்லீப்பர். இல்லாட்டி நீ மினிமம் ஒரு 4 hours, அதோட கொஞ்சம் இடைக்கிட அப்படி பிரேக் வரக்குள்ள மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு 6 hours கவர் ஆகிய மாதிரி படிக்கணும்னு சொன்னா மிச்சம் 18 hours ஈச்சு தானே பிரேக் விட்டு. அப்போ ஒரு 4 hours நைட்டுக்கு ஸ்லீப் பண்ணிட்டு மிச்சம் வந்து 2 hours பிரிச்சு பிரிச்சு இடையில பிரேக்கா அந்த நாள் ஃபுல்லா எடுத்துக்கொள்ளும் உங்களுக்கு. ஓகே தானே? கிளியர் தானே? இப்போ ஓகே தானே? இன்ஃபேக்ட் இப்போ கிளியரான கிளியரான போடுங்க, மெசேஜ் போடுங்க. ஓகே தானே இப்போ எல்லாரும் எல்லாம் கிளியர்? வேற ஏதாவது இன்சிடி கேட்கறதுக்கு? ரைட். அஸ்ரா ஓகேயா? ரைட். அப்ப எல்லாரும் கிளியர்? ஓகே தானே? சரி, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ பிசிக்ஸ்ல எந்த யூனிட்லும் பரவாயில்ல. இதுக்கு பிறகு நான் படிச்ச போற யூனிட், இப்போ இந்த ரிவிஷன் பண்ண போற யூனிட் பரவாயில்ல. பிசிக்ஸ் எந்த யூனிட்லும் பரவாயில்ல. ஒரு டவுட் செஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு போட்டுக்கோங்க, பர்சனலாக போட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கொள்ளும். ஓகே தானே? தேவையான சரி தானே பர்சனலாக போட்டு கேட்டுக்கொள்ளுமா? பட் அப்போ எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதாக. தேங்க்யூ வெரி மச். முடிச்சுக்கொள்ளும்.